அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் எங்களோட சப்ஜெக்ட் இல்லையா? கணக்கிடும் கணிதவியலும் புள்ளிவிவரவியலும். நாங்க அதுல என்ன படிச்சுட்டோம்? புள்ளிவிவரவியல் போன கிளாஸ் சொன்னான் முடிச்சிட்டோம் உண்டு. ஆனா அதுல இன்னொரு 2 புள்ளிவிவரவியல், அதாவது நான் பேசிக்ஸ் புள்ளிவிவரம் முடிச்சிட்டேன்னு சொன்னான். அது இன்னும் 2-3 விஷயங்கள் நாங்க பார்க்க வேண்டியிருக்கு பிள்ளைகள். அதாவது சுட்டன் இல்லையா? சுட்டன் பார்க்கணும். அடுத்தது பிக்சர் ஆஃப் பகுப்பாய்வு, எஸ்பிஎஸ்எஸ் பகுப்பாய்வு. அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அது நாங்கள் சிலபஸ் முடியல பார்ப்போம். மேட்ஸையும் பார்த்துட்டு பார்ப்போம். மற்றது மாதிரி. சரிதானே? ரைட். ஸோ இப்போ நாங்கள் இன்றைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போகிற விஷயம் வந்து புள்ளிவிவரம் நிற்கிற வேணும். சரியா? புள்ளிவிவரம் பேசிக்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். இன்றைக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறது சுட்டன். ஸோ ஆனால் அன்றைக்கு நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்த நீங்கள் என்னென்னா திருப்பி மெயில் பண்ணியிருந்தீங்க எனக்கு இந்த லோரன்ஸ் வளையோட திருப்பி செய்ய சொல்லி இல்லையா? ஸோ அன்றைக்கு நான் பாடம் முடிகிற சந்தர்ப்பத்தில் அவசரத்தில் செய்தனும் தெரியல. திருப்பி இருக்கோம் நான் லோரன்ஸ் வளைய இருக்க நாங்கள் இன்றைக்கு திருப்பி பார்த்துட்டு இண்டெக்ஸ் நம்பர் சுட்டன்களுக்கு நாங்கள் போவோம். சரியா? ரைட். ஸோ லோரன்ஸ் வலை அன்றைக்கு நாங்கள் என்ன படித்தோம்? லோரன்ஸ் வலை சம்பந்தமாக அன்றைக்கு லோரன்ஸ் வலை சம்பந்தமாக என்ன பிள்ளைகள் பார்த்தோம்? நாங்கள் லோரன்ஸ் வலை எவ்வாறு கீறுறது என்ன சம்பந்தமா படித்தோம் இல்லையோ? ரைட். அதாவது லோரன்ஸ் வலை நாங்கள் எவ்வாறு கீறினோம்? விலைகளை வரைபட ரீதியாக எடுத்துக்காட்டும் முறையாக லோரன்ஸ் வலை காணப்படுதுன்னு சொன்னோம். சரியா? அதாவது விலைகளை வரைபட ரீதியாக எடுத்துக்காட்டும் முறையாக லோரன்ஸ் வலை காணப்படுகிறத பார்த்தோம் இல்லையோ? ரைட். அதாவது நாங்கள் விலைகளை நாங்கள் என்ன மாதிரி செய்யறதுன்ற சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே படிச்சுட்டோம் இல்லையா பிள்ளைய? அதாவது விலைகளை நாங்கள் என்னென்ன வகையில காணலாம் என்று 5 வகையா படிச்சோம் இல்லையா? அதுல நாங்கள் கடைசி முறைதான் என்ன? இந்த லோரன்ஸ் வலை. ரைட். ஓகே. வீச்சு படிச்சோம், காலநிலை விலைகள் படிச்சோம், சராசரி விலைகள் படிச்சோம். என்ன அதே மாதிரி இப்ப லோரன்ஸ் வலையும் ஒரு விலைகளை அளவிட பயன்படுத்துறது தான். ஆனா லோரன்ஸ் வலையை நாங்கள் என்னது பயன்படுத்துறோம்னா வரைபட ரீதியாக நாங்க விலைகளை எடுத்து காட்டுற முறைதான் என்ன? லோரன்ஸ் வலை. இதுக்குதான் அன்றைக்கு நாங்கள் உதாரணம் பார்த்தோம் என்ன? வருமான பெரம்பல் பற்றிய ஆய்வினை மேற்கொண்ட பொருளாதார புள்ளிவிவர அறிஞரான மேக்ஸ் லோரன்ஸ் என்பவர் இம்முறையை பயன்படுத்தினாராம். எதை அதாவது எதுக்காண்டி வரதை பயன்படுத்தினார்டா வருமானம், செல்வம் ஆகியவற்றிற்கான சமமின்மை அறிந்து கொள்ள இவ்வளவு பயன்படுத்தப்பட்டது. சமமின்மை என்று சொல்றது அன்பில் நீங்க கேட்டிருந்தீங்கள் இன்இக்வாலிட்டி, அதாவது விலகல். சமமின்மை தான் என்ன உங்களோட விலகல். அந்த விலகல் எவ்வளவு தூரம் போயிருக்குன்றத பார்த்தோம். திருப்பி செய்யறோம் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த கிராஃப் போற விதத்தை நீங்க ஒப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கீங்க பிள்ளைகள். நாங்க ஒரு கோடு ஒன்று கீறணும். அதாவது லைன் ஆஃப் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன், சமபரம்பட் கோடு ஒரு கோடு ஒன்று வரைஞ்சோம். நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த கோட்டுக்கு கிட்ட நீங்க கீறுற அந்த வளையல் வருமெண்டா அங்க எப்படி இருந்துச்சு? சமமின்மை குறைவா இருந்துச்சு. அந்த கோட்டை விட்டு உங்களோட வளைகள் விலத்தி போகுமெண்டா அங்க சமமின்மை கூடுதலா காணும். உதாரணமா 2 வளையண்டே கீறணும். 2 வளையம் பாருங்க பிள்ளைகள், 2 வளையும் சமபரம்ப கூட்டுல இருந்து விலகித்தான் இருந்துச்சு. ஆனா அந்த 2 வளையிலையும் ஒரு வளையும் முன்னுக்கு இருந்துச்சு. அதாவது கொஞ்சம், அதாவது சமபரம்ப கூட்டுக்கு 2வது வளையை ஒப்படைக்க 1வது வளையை சமபரம்பட் கோட்டுக்கு கொஞ்சம் கிட்டவா இருந்துச்சு. சோ இவ்வாறுதான் நாங்க என்ன செய்ய போறோம்? விலகலுக்குரிய முடிவுக்குரிய, அதாவது விலகலுக்குரிய முடிவை நாங்க எழுத சொல்ற விளங்குதா பிள்ளைகள்? அதாவது நாங்க லோரன்ஸ் வலைக்கு விளக்கம் எழுதிக்கல, நாங்க கண்டிப்பா எதை சொல்லுவோம்டா சமபரம்பட் கோடை பேஸ் பண்ணி தான் நாங்க எங்களை என்ன செய்ய போறோம்? விளக்கத்தை கொடுக்க போறோம். சமபரம்பட் கோட்ல இருந்து எவ்வளவு தூரம் விலை இருக்குது, கிட்ட வந்தா சமமின்மை குறைவா இருக்குது, கூட தூரம் போச்சுன்னா சமமின்மை குறைவா இருக்கு. நாங்க 2 வலையை 2 வலையை கீறணும் பிள்ளைகள். 2 வலையை கீறினோம்டா அந்த 2 வலையும் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்டா அதுல ஏதாவது ஒரு வலையை விட முன்னுக்கு இருக்கும் இல்லையா? அப்ப அந்த வலையோட ஒப்படைக மற்ற வலையை ஆக சமமின்மை இல்லை கூறலாம். அப்ப இந்த வலையை அந்த வலையோட ஒப்படைகளை சமமின்மை கொஞ்சம் குறைவா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா சமபரம்பட் கூட பாத்தீங்கன்னா 2 வலையுமே அண்டைக்கு எப்படி இருந்துச்சு? சமமின்மையா தான் இருந்துச்சு. இப்பதான் நாங்க விளக்கம் லோரன்ஸ் வலைக்கு எழுதுவோம். காரணம் லோரன்ஸ் வலை நாங்கள் எதுக்கு பயன்படுத்துறோம்? விலகலை வரைபடத்தை எடுத்து காட்டுறதுக்கு பயன்படுத்துறோம். அப்ப எவ்வளவு தூரம் விலகி இருக்கின்றது சம்பந்தமாக நாங்கள் இங்க திருப்பி கீறுவோம், கிரைகளுக்கு பிரச்சனை இல்லை. ரைட். ஓகே, இருக்கா? நோட்ஸ் இருக்கா? திருப்பி பாருங்க. அப்ப
மேக்ஸ் ஓ லோரன்ஸ் என்ன சொல்றாங்க? மேக்ஸ் ஓ லோரன்ஸ், அதான் நாங்க லோரன்ஸ் அவர் வரைஞ்சதால அது நாங்க லோரன்ஸ் வலை, லோரன்ஸ் கேர்வ்னு சொல்றோம். சரியா? வருமானம், செல்வம் ஆகியவற்றுகளிலான சமமின்மை அறிந்து கொள்ளதான் இவ்வலை பயன்படுத்தப்பட்டது. இரு மாறிகளுக்கிடையான சமனற்ற தன்மையினை எடுத்துக்காட்ட லோரன்ஸ் வலை இன்று பயன்படுத்தப்படுறோம். நாங்க இன்றைக்கு நாங்க அதுக்கு என்ன யூஸ் பண்றோமா? 2 வேரியபிள்ஸ் மாறிகளுக்கு இடையிலான சமனற்ற தன்மையை எடுத்துக்காட்ட நாங்க பயன்படுத்துறோம். 2 வேரியபிள் எடுத்து கீறுறோம். என்ன மாதிரி சமமின்மை போகுது, சமனற்ற தன்மை எவ்வாறு போகுதுன்றதை காட்டுறோம். வருமான பெறமலின் சமனற்ற தன்மை மட்டுமன்றி வர்த்தகம், பொருளாதாரம், உற்பத்தி முதலானவற்றில் காணப்படுகின்ற சமனற்ற தன்மையினை எடுத்து விளக்குவதற்கு இவ்வலை பயன்படுத்தப்படும். மாறிகள் கணிப்பீட்டு படிக்கிற பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இதுக்கு நாங்கள் அன்றைக்கும் படிச்சோம். என்ன மாதிரி கணிப்பிட்டோம்? திரள் மீட்டனை பேஸ் பண்ணி திரள் மீட்டனுக்கு 100 வீதம் கண்டுதான் என்ன செய்தோம்? லோரன்ஸ் வலையை கீறணும். ரைட்? சோ மாறிகள் அவற்றின் மீட்டரங்களின் திறன் பெருமானங்களை கணிப்பிடல், திரள் பெருமானங்கள் அனைத்திலும் 100 வீதத்தினை கணிப்பிடல், ஆள்குற்று தரத்தில் எக்ஸ் அச்சில் திரள் வீதத்தினையும் மீட்டரங்கள் சேர்வதற்கு 100 வரை குறிக்கப்படல் வேண்டும். காரணம், இந்த திரள் வீதம் 100 வீதம் எடுக்கிறோம். அப்ப கண்டிப்பா எக்ஸோ சரி வையோ சரி எவ்வளவு மேக்சிமம் அமௌண்ட் 100 தான். திரள் பெருமானத்துக்குரிய 100 வீதத்தை எடுக்கும். பூஜ்ஜியத்திலிருந்து எக்ஸ் y அச்சின் 100க்கு ஒரு நேர்கோட்டினை அமைத்தல் வேண்டும். அதாவது 0,0 அதிலிருந்து 100,100 என்னும் ஆள்கூற்றிலிருந்து மேலான இடமிருந்து வலமாக 45 கோணத்தில் சரிந்து செல்லும் கோட்டினை இருமூலை விட்டதற்கு இடையில் வரைதல் வேண்டும். இக்கோடு தான் என்னன்னு சொன்ன லைன் ஆஃப் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது சம பரம்பட் கோடு என அழைச்சோம் இல்லையா? கணிப்பிடப்பட்ட இரு மாறிகள் திரள் சதவீதம் சந்திக்கும் புள்ளிகள் ஆள்கூற்று தளத்தில் குறிக்கப்பட்டு அவற்றை இணைத்து கோட்டினை வரைதல். இது லோரன்ஸ் வலையினால் ஒரு வலை, எல்லா புள்ளிகளையும் நாங்கள் தொடுத்து போட்டு ஒரு வலையை அன்றைக்கு வரைஞ்சோம். அந்த வலைதான் என்ன? லோரன்ஸ் வலை. அந்த 2 வலையுமே நாங்கள் அன்றைக்கு இருந்தது கொண்டு எங்க போச்சு? 100ல போய் நின்றேன் இல்லையாவுமா? லோரன்ஸ் வலைக்கும் சமவரம்பல் கோட்டுக்கும் இடையிலான பகுதி கீழ் நோக்கி விரைவடையும் போது, இது மண்டை பார்த்து நாங்கள் திருப்பி பார்ப்போம். அந்த வலை கீழ் நோக்கி போகும்டா அது சமமின்மை எப்படி இருக்காங்க? மாறுதன்மையினை பிரதிபலிப்பதாம். அது கூடிய மாறுதன்மை, சமமின்மை கூடுதலா இருக்கு அல்லது சமமின்மை அதிகமா உள்ளது. மாறாக லோரன்ஸ் வலை சமவரம்பல் கோட்டிற்கு சமீபமாக காணப்படின் சமமின்மை குறைவாக இருக்கு அல்லது குறைஞ்ச மாறுதன்மை இருக்குன்னு சொல்லலாம். கூடிய மாறுதன்மை, குறைந்த மாறுதன்மை. கூடிய மாறுதன்மை என்றா சமமின்மை அதிகமா இருக்கு, குறைஞ்ச மாறுதன்மை என்றா சமமின்மை குறைந்த. சரியா? இதுக்குத்தான் அன்றைக்கு உதாரணம் பார்த்தோம். என்ன உதாரணம் பிள்ளைகள்? இரு கிராமங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் குடும்ப தலைவர்களின் நாளாந்த வருமானம் பதிவு செய்யப்பட்டது. இத்தரவுகளை பயன்படுத்தி நாங்க என்ன செய்தோம்? ஒரு வருமான வேறுபாட்டினை அறிவதற்கு லோரன்ஸ் வலையை அமைக்கிறது கேட்டிருக்கு. நாங்க 2மே தீர்ந்தோம் இல்லையா? சோ திருப்பி இருக்கா பாப்போம். நாளாந்த வருமானம் சொல்லப்பட்டிருக்கு, குடும்ப தலைவர்கள் எண்ணிக்கையும் சொல்லப்பட்டிருக்கு, கிராமமே கிராமம் பி. இதுல கேள்வி அன்றைக்கு விளங்கியில் உங்களுக்கு அதான் நீங்க கேட்டிருக்கீங்க. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இது கிராமங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் குடும்ப தலைவரின் நாளாந்த வருமானம் பதிவு செய்யப்படுது. வருமானத்துக்கு இடையிலான சமநிலை நாங்க இங்க பாக்குறோம். சரியா? அன்றைக்கு அந்த பதிவை போட்டதுதான் சொல்றேன். நாளாந்த வருமானம் தான் இங்க நாங்க பாக்குறோம். வருமானம் செல்வமத்துக்கு இடையிலான ஒரு வேறுபாடை நாங்க பாக்குறதுக்கு, அந்த விலைகள் எவ்வளவு இருக்குன்னு நாங்க பாக்குறதுக்கு என்ன விலையை பயன்படுத்துறோம்? லோரன்ஸ் வலை. இதைத்தான் நீங்க கேட்டீங்க. மற்ற வலையில செய்யலாதான். வருமானத்துக்கும் செல்வத்துக்கும் இடையிலான பிள்ளைகள் நாங்க வேறுபாடை பாக்குறது என்ன வலையை பாக்குறோம்? லோரன்ஸ் வலைன்னு சொல்லப்பட்டிருக்கு, மேல தியரியிலே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஓகே, ரைட். இத்தரவுகளை பயன்படுத்தி வருமான வேறுபாட்டினை அறிவதற்கு லோரன்ஸ் வலையினை அமைக்க. சரிதானே? லோரன்ஸ் வலை அமைப்போம். பாருங்கோ, திருப்பி செய்கிறேன். முதலாவது கேள்வியை போடுவோம். கேள்வியை பார்த்தீங்கன்னா தெரியும். நாளாந்த வருமானம் குடும்ப தலைவர்களின் எண்ணிக்கை. சரியா? இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். என்ன செய்யற பண்றதை பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? முதலாவது நாளாந்த வருமானம். நாளாந்த வருமானம். சரியா? சோ நாளாந்த வருமானம் எவ்வளவு சொல்லப்பட்டிருக்குது பாத்தீங்கன்னா 1000, 2000, 4000, 5000, 8000, 10,000 போகுது நாளாந்த வருமானம். சரிதானே? சோ நாளாந்த வருமானம் எப்படி போகுதுண்டா? முதல்ல
1000 நாங்க இப்படி எடுப்போம் பிள்ளைகள். சரி, அதாவது நாளாந்த வருமானம் ரூபா, ரைட்? ரூபா முதலாவது பாத்தீங்கன்னா 1000, 2000, அடுத்தது 4000, 5000, 8000, 10,000. சரியா? இது வந்து நாளாந்த வருமானம். இதுக்கு என்ன செய்தோம்? இதுக்கு என்ன செய்தோம் பிள்ளை? என்ன செய்தோம்? என்ன செய்தோம் பிள்ளை? திரள் வருமானம் எடுத்தோம். அந்த திரள் வருமானத்துக்கு என்ன செய்தோம்? திரள் வருமான 100 வீதம் எடுத்தோம். சரியா? அடுத்து நாங்க என்ன செய்யணும்? திரள் வருமானம் எடுக்கணும். திரள் வருமானம். சோ திரள் வருமானத்தை பாத்தீங்கன்னா திரள் வருமானம் எப்படி இருக்குது? திரள் வருமானத்தை பாத்தீங்கன்னா 1000, 3000, 7000 வருது. சரியா? கவனிங்கோ. 1000, 3000, 7000. ரைட்? அடுத்தது பாத்தீங்கன்னா 12,000, 20,000, 30,000. ரைட்? 12,000, 20,000, 30,000. எப்படி வருது திரள் வருமானம்? பாடமாக்கிறது என்னமோ இல்ல, இந்த இருக்குது திரள் வருமானம். இதெல்லாம் நாங்க மைய நாட்டு அளவைகள்ல படிச்சுட்டோம் இல்லையா திரள் வருமானம். சரியா? அனைத்து வீடியோஸை பாத்தீங்கன்னா தெரியும். 1000, 2000, 3000, 3000 4 7000, 7 5 12,000, 12 மட்டும் 20,000, 20 மட்டும் 30,000. சரியா? ரைட்? ஓகே. அப்ப இவ்வளவும் திரள் பெருமான பிள்ளைகள். அடுத்து என்ன செய்ய போறோம்? திரள் பெருமான 100 வீதம் எடுக்க போறோம். திரள் பெருமான 100 வீதம். திரள் பெருமான 100 வீதம் எப்படி எடுக்க போறீங்களா? இதுதான் சொன்னான். திரள் பெருமானத்தின் கீழ் 100 வீதம் எடுக்க போறீங்களா? உங்களோட திரள் பெருமானம் முதலாவது எவ்வளவு இருக்கு? திரள் பெருமானம் 1000. திரள் பெருமானத்துல டோட்டல் கீழே எவ்வளவு வருது? 30,000. இது தர 100 சுருக்கிறீங்கன்னா 3.33 ரெண்டு பேரும். எப்படி வருது? திரள் பெருமானத்தின் 100 வீதம் இவ்வாறுதான் வருது. சரியா? அப்ப ஒன்றுக்கு நீங்க பார்க்கலாம். நீட்டி விடுங்க. நீங்க தெரியும் திரள் பெருமான 100 வீதம். ரைட்? சோ முதலாவது வருது எவ்வளவு? திரள் பெருமான 100 வீதம் 3.33. 1030,000 தர 100. இந்த கண்டுபிடிச்சு சொல்லிருக்க எவ்வாறு கணிப்பிடப்பட்டது. சரியா? இது அன்றைக்கு நான் சொன்னான், திருப்பியும் கட்டுக்கிறீங்க எவ்வாறு கணிப்பட்டது. 1030,000 தர 100. சரிதானே? ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவதுக்கு எப்படி வரும்? 3030,000 தர 100. ரெண்டாயிரத்துக்கு எப்படி வரும்? இதுக்கு எப்படி வரும்? 3000 கீழ் 30,000 தர 100. வச்சிருக்கோங்க. 3 3 3 எவ்வளவு வருது? 3030,000 வருது 10 என்ன டைரக்டா வரும் உங்களுக்கு இல்லையா? 10 100 10. 3000 கீழ் 30,000 தர 100. ரைட்? சுருக்கிறீங்கன்னா கீழே 10 சுருக்கிறீங்கன்னா 10.00. இதே மாதிரி மூன்றாவதுக்கு செய்யுங்க. திரள் வருமானம் 100 வீதம் வருகிறது. அதாவது 4000 கீழ் 7000 கீழ் 30,000 தர 100. 23.33. 12,000 கீழ் 30,000 தர 100 வருது 40. டவுட் என்ன பிள்ளைகள்? இதே மாதிரி செய்து சுருக்கி பாருங்க. சரியா? அடுத்தது 20,000 கீழ் 30,000 தர 100 வருது 66.57. அடுத்தது 30,000 கீழ் தர 30,000 கீழ் 30,000 தர 100 எவ்வளவு வருது? 100. இதே மாதிரி தான் என்ன செய்தோம் பிள்ளைகள்? ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் என்னத்தை செய்தோம்? திரள் பெருமான 100 வீதம் செய்தோம். அப்ப ஒவ்வொன்றுக்கும் செய்யல ஒவ்வொன்று 4வது வருமானத்துக்கு 100 வீதம் வருது. எங்களுக்கு கடைசி ஆன்சர்
அதே மாதிரி கிராமம் ஏக்கும் 100 வீதம் பெறணும், கிராமம் பிக்கும் 100 வீதம் பெறணும் பிள்ளைகள். 100 வீதம் வந்தா தான் என்ன? வந்தா தான் என்ன பிள்ளைகள்? வந்தா தான் எங்களுக்கு என்ன சரி 3 100 வீதத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம்? என்ன தக்கிறலாம்? லோரன்ஸ் வளையை நாங்க சரியா? அடுத்து கிராமமே. கிராமம் ஏ. சோ கிராமமே பாருங்க. கிராமமே பாத்தீங்கன்னா எப்படி வருது? 8 6 5 3 2 1. 8 6 5 3 2 1. எவ்வளவு வருது? 8 6 5 3 2 1. சரியா? சோ அதே மாதிரி கிராமம் ஏ பாத்தீங்கன்னா குடும்ப தலைவர், திரள் வருமானம், திரள் 100 வீதம். முதலாவது குடும்ப தலைவர். சோ குடும்ப தலைவர் எப்படி இருக்கிற குடும்ப தலைவர்? 8 6 5 3 2 1. 8 6 5 3 2 1. இவருக்குரிய திரள் பெருமானத்தை எடுப்போம். இவருக்குரிய திரள் பெருமானத்தை எடுப்போம். 8 14 19 22 24 25. ரைட். இனி இந்த திரள் பெருமானத்துக்கு 100 வீதத்தை எடுப்போம். 8/25 தர 100. 8/25 தர 100. 4 எவ்வளவு? 32 வீதம். அடுத்த பாத்தீங்கன்னா 14/25. இதுக்கு பாத்தீங்கன்னா 14/25 தர 100. 4 56 வீதம். அடுத்த பாத்தீங்கன்னா 19/25 தர 100. 4 49 76. சரியா பிள்ளை? இதே போல 32 56 76. அடுத்தது பாத்தீங்கன்னா இதே மாதிரி எடுத்தீங்கன்னா 88 96 102 வரும். சரியா? 88 96 100. Right. Okay. Thank you. சரி. அப்ப 32 56 76 38 96. ரைட். சோ இங்கேயும் பாருங்க திரள் பெருமானம் 100 மூலம் இருக்கு. 102 சரியா? இதே போல அடுத்ததுக்கு பார்ப்போம். எதுக்கு? கிராமம் பிக்கு பார்ப்போம். இதே போல கிராமம் பிக்கு பாத்தீங்கன்னா குடும்ப தலைவர் எத்தனை பேர் இருக்கிறாங்க? குடும்ப தலைவர் 12 8 5 2 1. 12 8 5 2 1 1. சரியா? 12 8 5 2 1 1. ரைட். இவர் குடும்ப தலைவர். திரள் பெருமானத்தை எடுப்போம். திரள் பெருமானத்தை எடுத்தீங்கன்னா 12 20 25 27 28 29. சரியா பிள்ளைகள்? என்ன செய்ய போறோம்? இவருக்கு 100 வீதம் பார்க்க போறோம். எவ்வாறு பார்க்க போறோம்? அதே மாதிரி 12/29 தர 100. 12/29 41.38. சுருக்கி பாருங்க இத. சரியா? அடுத்தது 68.97. அடுத்தது 86.27. இது எப்படி வருது பிள்ளைகள்? 25/29 தர 100. இது 20/29 தர 100. சரியா?
கால்குலேஷன்ஸ் தான் கேட்டிருந்த நீங்க சரிதானே ரைட் அடுத்தது 93.10 96.55 அதே வேல சுருக்கி பிறக்குங்க சரியா அடுத்தது 96.55 ரைட் சோ இதைத்தான் சொன்னால் கடைசி 120 எல்லாத்தையும் பாருங்க 100 100 100 இதெல்லாம் சொன்னால் எல்லாம் போய் எங்க முட்டும் இல்லையா உங்களோட எங்க தட்டும் அதாவது சமவரம்பற்கோடுல போய் எல்லாம் போய் ஏறி பேலன்ஸ்டா நிற்கும் சரியா சோ இதை பேஸ் பண்ணி நாங்க இப்ப என்ன செய்யலாம் லோரன்ஸ் வளைய வரையலாம் சரியா பேஸ் பண்ணி நாங்க லோரன்ஸ் வளைய வரையலாம் உங்களுக்கு இடம் காணும் நாங்க லோரன்ஸ் வளைய கீறுவோம் பாருங்கோ கணிப்பீடு படிகள்ல சொல்லப்பட்டிருக்குது எக்ஸ் அச்சும் y அச்சும் ஆளுட்டு தளத்துல மேக்ஸிமம் புள்ளி எவ்வளவு வருமா 100 காரணம் 100 வீதம் எல்லாமே சரியா y axis 0 0 10 20 30 40 50 60 70 80 90 10 20 30 40 50 60 70 80 90 100 சரியா சோ முதலாவது என்ன செய்யறோம் நாங்க வடிவா கவனிங்கோ எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு புள்ளியை குறிக்கிறோம் y ஆக்சிஸ்ல ஒரு புள்ளியை குறிக்கிறோம் இந்த படத்தின்படி பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ்ல குடும்பங்களின் திரள் 100 வீதம் இங்க வருது நாளாந்த வருமானம் இங்க வருது சரியா குடும்பங்களின் திரள் 100 வீதம் குடும்பங்களின் திரள் 100 வீதம் அங்க வருது குடும்பங்களின் திரள் 100 வீதம் அங்க வருது பிள்ளைகள் எக்ஸ் ஆக்சிஸ்ல வருது y ஆக்சிஸ்ல என்ன வருது குடும்பங்களின் நாளாந்த வருமானம் இது குடும்பங்களின் திரள் 100 வீதம் இது நாளாந்த வருமானம் சோ ரெண்டையும் வச்சுக்கொண்டு என்ன செய்ய போறோம் புள்ளிகளை நினைச்சு சமவரம்பற்கோட்டை வரைகிறது மூலமா டிசிஷன் எங்கட முடிவை நாங்க எடுக்க போறோம் சரிதானே முதலாவது பாருங்க இது நாளாந்த வருமானம் அங்க குடும்பங்களின் 100 எண்ணிக்கை இல்லையா ரைட் சோ நாளாந்த வருமானம் 3.33 இருக்கல குடும்பங்களின் திரள் 100 வீதம் எவ்வளவு வருது பிள்ளைகள் 32 கிராமம் ஏக்கி அப்ப இது 3.33 இருக்கல உதாரணமா இந்த வருது வைங்களேன் இதுல 32 வருது ரைட் இதுல ஒரு புள்ளி எண்ணிக்கை ரெண்டாவது 10,000 கேக்ல எவ்வளவு வருது 56 வருது சரியா இது 10,000 கேக்ல 56 அதான் சொன்னா நீங்க தயவு செய்து கிராஃப்ல குறி பாருங்கன்னு சொன்னாங்க கிராஃப்ல குறி பார்த்தா தான் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் சமமின்மை எப்படி போகுதுன்றது வடிவா தெரியும் சரியா ரைட் அடுத்தது 23.33க்கும் 76க்கும் 23.33 76 இங்க இருக்கு ரைட் சோ 23.33 76 40க்கும் 88 40 எப்படி எழுதிங்கன்னா 88 40 88 சரியா பிள்ளைகள் அடுத்தது 66.57 96 66.57 இந்த இடத்தை இருக்கு 96 இந்த இடத்தை இருக்கு சரியா அடுத்தது 100 100 சரிதானே
இது ஒரு வரை. இரண்டாவது பாருங்க, நாளாந்த வருமானத்துக்கும் குடும்பங்களின் திரள் சதவீதத்துக்கும் 3.33 41.38 3.33 41.38 சரியா பிள்ளைகள்? அதே இதுக்கு 41.38 இந்த இதுக்கு இடையில வருது 42 வைங்களேன். ரைட். ரெண்டாவது 10க்கும் 68.97 10 இந்த இருக்கு, இதுக்கு நேர இந்த இருக்கு 68.97 சம்பியாகிய சரியா பிள்ளைகள்? மூன்றாவது 23.33க்கும் 86.2 23.33 இந்த இருக்கு 86.2 87 நம்மளே இந்த வருது. 40க்கும் 93.10 40 இந்த இருக்கு 93 சரியா? அஞ்சாவது 66.5க்கும் 96.5 66.5 இந்த இருக்கு 96.5 அடுத்தது 100 100 அதே புள்ளி திரும்பி சரியா? சோ முதலாவது நாங்க என்ன செய்ய வேண்டாம், முதலாவது கிராம மேற்குரிய வலை இயக்குவோம். கிராம மேற்குரிய வலை இயக்குறீங்கிற பிள்ளைகள் இந்த இருக்கு கிராம மேற்குரிய வலை தான் போகுது. கிராமம் பீக்குரிய வலைய பாத்தீங்கன்னா கிராமம் பீக்குரிய வலை இயக்குவோம். கவனிங்க, சரியா? இப்ப நாங்க நடக்கிறோம் சமவரம்பற்கோடு, the line of distribution curve இல்லையா? சமவரம்பற்கோடு எப்படி போகும்? 0க்கும் 100 100க்கும் இந்த இருக்கு. சமவரம்பற்கோடு 0ல துவங்கி உற்பத்தி புள்ளியில துவங்கி எங்க போகும் பிள்ளைகள்? உங்களோட எதிர்கால போகும் 100 மேக்சிமம் 100 வீதம் இந்த இருக்கு. ரைட். சோ இதான் சமவரம்பற்கோடு. இதான் நான் கடைசி கிளாஸ்ல திருப்பி சொன்னான், சமமின்மை எப்படி இருக்குதுன்னு பார்க்க சொல்லி இல்லையா? சமமின்மையை பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எப்படி இருக்குது? சமவரம்பற்கோடு இந்த இருக்குது, இது கிராமமே, இவர் கிராமம் பி சரியா? சமமின்மை எங்களுக்கு என்ன, விலகல் எவ்வாறு இருக்குன்னு நாங்க விளங்கப்படுத்தணும், அதாவது சொல்லணும். ரைட். சோ அதுக்காண்டிதான் இந்த விரைவட ரீதியா நாங்க இந்த விலகல் அறியத்தான் இந்த விரைவை கீறுறோம். சரிதானே? கணித ரீதிக்கு வீச்சு, இடைவிலகல், சராசரி விலகல், கால்நிலை விலகல் எல்லாம் பார்த்தோம். இது விரைவட ரீதியா விலகல் எப்படி இருக்கிற விளங்கப்படுத்துறது. சோ இங்க வருமானம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை வருகிறது. சோ அது என்ன மாதிரி விலகி இருக்கின்றதை பார்க்க கிராமம் நாங்க எதனோட பாக்குறோம்? விரைபட ரீதியா அதான் லோரன்ஸ் வலை மூலமா பாக்குறோம். சோ லோரன்ஸ் வலை மூலம் பாத்தீங்கன்னா சமவரம்பற்கோடு கிரீட்டிங்கள் கிராமம் பாருங்க, சமவரம்பற்கோட்டுக்கு தூரணிக்குதா கிட்டணிக்குதா பிள்ளைகள்? மிக தொலைவுல இருக்கு. சோ இந்த சமமின்மை எப்படி இருக்குது? மாறுதன்மை எப்படி இருக்குது? சரியான குறைவா இருக்கா கூடவா இருக்கா? மாறுதன்மை கூடவா தான் இருக்குது. ஆனா கிராமம் பியோட ஒப்படைக்கல மாறுதன்மை அல்லது சமன்மை எப்படி இருக்குது? குறைவா இருக்கு. இப்படித்தான் நீங்க விளக்கத்தை எழுதணும். சரியா? கிராமம் பியோட ஒப்பிட்டீங்கன்னா பிள்ளைகள், கிராமம் பிய பாருங்க, சமமின்மை எப்படி இருக்குது? சரியான கூடவா இருக்கு, மாறுதன்மை கூடவா இருக்கு. கிராமம் ஏயோட ஒப்படைக்க பாத்தீங்கன்னா அதை விட கூடவே. சரியா? இங்க ரெண்டுமே எப்படி இருக்குது? சமமின்மை தான் இருக்குது. காரணம் சமவரம்பற்கோட்டுக்கு கிட்ட யாருமே வரையில, ரெண்டு புள்ளியும் வரையில. ஓரளவுக்கு இன்ஜினியரிங் வந்துச்சுன்னா ஓகே, இது நல்ல விலகி இருக்கணும் இல்லையா? சோ சமமின்மை அல்லது மாறுதன்மை எப்படி இருக்குது? கூடுதலா இருக்குது. ஆனா கிராமம் ஏ பொறுத்தவரையில கிராமம் பியோட ஒப்படைக்கல கிராமமே சமமின்மை குறைவா இருக்குன்னு எழுதலாம். நான் திருப்பி சொல்றேன் தான், நீங்க எழுதிக்கலாம் கவனமா இருக்கணும்னு சொல்றேன். ரெண்டையும் கிராமம் ஏன் பியும் அப்படின்னா கிராமமே பரவாயில்லை, அதான் சமம்னா கொஞ்சம் குறைவா இருக்கு. ஆனா நடைமுறை சமவரம்பற்கோடோட பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு பிள்ளைகள்? ரெண்டுமே
நல்லா பின்னுக்கு தான் தள்ளப்பட்டிருக்கு. அதாவது எப்படி இருக்குது, சமபெரம்பட் கோட்ல இருந்து வெகு தொலைவில் இருக்கு. அதாவது சரியாக எப்படி இருக்கு, சரியா விலத்தி இருக்கு, விலகல் கூடவா இருக்கு. அதால மாறுதன்மை அல்லது சமன்மை எப்படி இருக்குது, கூடவா இருக்கு. ரைட், இதுல குழம்ப கூடாது. சரியா? ரைட். ரைட், நாங்க இப்ப அடுத்த சப்ஜெக்டுக்கு போவோம். ரைட், சுட்டன். சரி, இண்டெக்ஸ் நம்பர்ஸ் என்ன சொல்லியிருக்கேன்னு பாப்போம் பிள்ளைகள். ரைட், சுட்டன். இண்டெக்ஸ் நம்பர்ஸ் வெவ்வேறு காலங்களில் ஒரு தொகுதி தரவுகளில் அல்லது தரவில் ஏற்படுகின்ற மாறுதல்களை ஒப்பிடுவதற்கு பயன்படும் குறியீடுகளே சுட்டெண்கள் ஆகும். ஒரு குறியீட்டெண்களாகும். சரியா? நாங்க ஒரு குறியீட்டெண்ணை வச்சிருக்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு தொகுதி பொருட்களின் விலை அல்லது கணியம் தொடர்பாக ஏற்படும் சராசரி மாறுதல்களை சதவீதத்தில் காட்டுறதான் என்னவாம், சுட்டன். வடிவா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு தொகுதி பொருட்களின் விலை அல்லது கணியம் தொடர்பாக, நாங்க விலைக்கும் பார்க்கலாம் சுட்டன், அதாவது பிரைஸ், அல்லது கணியத்துக்கு நாங்க என்ன பார்க்கலாம், சுட்டன், அதாவது குவான்டிட்டி. சரியா? சோ நாங்கள் ஏற்படும் சராசரி மாறுதல்களை சதவீதத்தில் காட்டுறதா என்னவாம், சுட்டன். ரெண்டும் என்ன மாதிரி மாறுது, விலை எவ்வளவு மாறுது. போன வருஷம் வித்த சீனி இந்த வருஷம் எவ்வளவு விக்குது, அப்ப எவ்வளவுத்தால சுட்டன் மாறுது. சரி, அதே மாதிரி குவான்டிட்டி எவ்வளவு விற்கிறாங்க, இந்த விலை விற்க இத்தனை குவான்டிட்டி வித்தினாங்க, அப்ப இப்ப இந்த விலை விற்க இத்தனை குவான்டிட்டி விற்கிறோம். அப்ப குவான்டிட்டி இடையிலான மாற்றம் என்ன மாதிரி வருதுன்றதை பார்க்கறதா என்ன சுட்டன், இண்டெக்ஸ் நம்பர்ஸ். சரியா? அதுல உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 1990ஆம் ஆண்டினை அடியாண்டாக கொண்டு 1992ஆம் ஆண்டின் மொத்த விற்பனை விலை சுட்டன் 130 என கூறினால் அது 1990ஆம் ஆண்டின் விற்பனை விலையை விட 30% அதிகரித்துள்ளது என்பதாகும். என்னென்ன பிள்ளைகள் சொல்லப்படுகிறது, 90ஆம் ஆண்டோட ஒப்படைக்க 92ஆம் ஆண்டு விலை வந்து 130 இருக்கா. குழப்பத்தோட இல்ல, ஒரு விஷயத்தை வடிவா கவனிக்கணும். 90ஆம் ஆண்டு இருந்த எக்ஸ் என்ற பொருள் 91ஆம் ஆண்டு 92ஆம் ஆண்டு அதே எக்ஸ் என்ற பொருள், 90ஆம் ஆண்டு இருந்த எக்ஸ் என்ற பொருள் 92ஆம் ஆண்டு அதே எக்ஸ் என்ற பொருள் 130 ரூபாய். அப்படி என்ன 90ஆம் ஆண்டு தான் எங்களை என்ன ஆண்டு, பேஸ் இயர், அதாவது அடிப்பெருமானம், அடியாண்டு. இந்த சுட்டன்ல நாங்கள் அடிக்கடி கலைக்கப்படுற ஒரு விஷயம் வந்து அடியாண்டு. சரியா? எப்பயுமே அடியாண்டு எப்படியா கொண்டிருக்கிறீங்க பிள்ளைகள், அடியாண்டு நாங்கள் அனுமானிப்போம். எப்பயுமே அடியாண்டு 100, 100 நாங்க அனுமானிப்போம். அடியாண்டி 100. சரியா? அப்ப 100 இருந்த பொருள் 130 ரூபாயா அதிகரிச்சிருக்குண்டா உங்களோட விற்பனை விலை எவ்வளவு அதிகரிச்சிருக்கு, 30% அதிகரிச்சிருக்கு. இதைத்தான் அதுல கலைக்கப்பட்டது. சரியா பிள்ளைகள்? அதில் கலைக்கப்பட்ட விஷயம் என்ன, அடியாண்டு விலை 100, 90ஆம் ஆண்டு 92ஆம் ஆண்டு 30, 92ஆம் ஆண்டு 130 ரூபாய் இருக்கு. அப்படி என்றா 90ஆம் ஆண்டின் விற்பனை விலையை விட 30% அதிகரித்துள்ளது என்பது கிளியரா? இவ்வத்தியாயத்தில் பிரதானமாக லாஸ்ட் பயர் சுட்டன், பாசே சுட்டன் ஆகியனவற்றி கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக சுட்டன்களை தயாரிக்கையில் பி என்பது விலையையும் கியூ என்பது கணியத்தையும் குறிக்க பயன்படுத்துகிறது. சரியா? சோ இங்க கதைக்கப்படுற விஷயம் வந்து நாங்க 2 விதமான சுட்டன்களை பற்றி இங்க படிக்கணும். உண்டு லாஸ்ட் பேர், அடுத்தது பாசே. லாஸ்ட் பேர் சுட்டனை பற்றியும் படிக்கணும், பாசே சுட்டனை பற்றியும் படிக்கணும். லாஸ்ட் பேர்ன்றது வந்து நாங்கள் அடியாண்டு கணியத்தோட தொடர்பட்டு படிப்போம், பாசை அடியாண்டு விலையோட தொடர்பட்டு படிப்போம்.
சரிதானே? அது சம்பந்தமா கீழே சமன்பாடுகள் தரப்பட்டிருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இவ்வத்தியாயத்தில் பிரதானமாக லாஸ்பியர் சுட்டன், பாசை சுட்டன் ஆகிய பற்றி கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பொதுவாக சுட்டன்களை தயாரிக்கையில் P என்பது விலையையும் Q என்பது கணியத்தையும் குறிக்க பயன்படுத்துகிறது. ரைட், அது சம்பந்தம் விளக்கத்தான் கீழே தரப்பட்டிருக்குது. விலை கணியம் அடிப்பருவம். இப்ப நாங்க அடிப்பருவத்துக்கு ஒரு வசனம் கொடுப்போம், ஓ கொடுப்போம், PO. ரைட், உதாரணமா அடியாண்டு விலை என்றா பிள்ளை நாங்க எப்படி சொல்லுவோம்னா PO. அடியாண்டு கணியம் என்றா எப்படி சொல்லுவோம்? CO. ரைட், நடைமுறையாண்டு அல்லது கரண்ட் இயர் இல்லையா, நடைமுறையாண்டு விலை என்று எப்படி சொல்லுவோம்? PN. அடியாண்டு விலை என்று எப்படி சொல்லுவோம்? QN. இந்த விளக்கங்கள் தரப்பட்ட பருவம் அல்லது நடைமுறை பருவம், இந்த விளக்கங்கள் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கம். சரிதானே? PO உண்டாயது, QO உண்டாயது, அதே நேரம் PN உண்டாயது, QN என்ற இது சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு விளக்கம். சரியா? எப்பயுமே O என்ற PO QO சொல்லப்பட்ட அது அடியாண்ட குறிக்கிறது அர்த்தம். PN QN என்னில வருதுன்னா அது நடைமுறையான அர்த்தம். சரியா? அது பாருங்க, ஓர் பொருள் சுட்டன், விலைச்சார்பு சுட்டன், கணியம், சுட்டன் ஆகியவை மாத்திரமே இங்கே விவரிக்கப்பட்டுள்ளன. விலைச்சார்பு சுட்டன் கமா கணிய சுட்டன், அதுல கமா வந்திருக்கணும். விலைச்சார்பு சுட்டன் கமா கணிய சுட்டன் ஆகியவை மாத்திரமே இங்கே விவரிக்கப்பட்டுள்ளன. அது தெரிஞ்சா உங்களுக்கு காணும். ரைட், ஓகே. விலைச்சார்பு சுட்டன் குறித்த இரு பருவங்களுக்கிடையே பொருளொன்றின் விலை தொடர்பாக ஏற்படும் வீதாசார மாறல்கள் விலைச்சார்பு சுட்டன் எனப்படும். சரியா? குறித்த இரு பருவங்களுக்கிடையே பொருளொன்றின் விலை தொடர்பாக, அதுல விலை தொடர்பாக நீங்க அன்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. விலை தொடர்பாக ஏற்படும் வீதாசார மாறல்கள்லாம் என்ன சுட்டன்? விலைச்சார்பு சுட்டன். அதே இது கணியம் தொடர்பாக ஏற்படும் வீதாசார மாறல்கள் அது கணிய சார்பு சுட்டன், கணிய சுட்டன் என்ன சொல்லப்படும். சரியா? குறித்த இரு பருவங்களுக்கிடையே பொருளொன்றின் விலை தொடர்பாக ஏற்படும் வீதாசார மாறல்கள் விலைச்சார்பு சுட்டன். அதாவது அடிப்படை ஆண்டு விலைக்கும் தரப்பட்ட ஆண்டு விலைக்கும் இடையே வீதாசார மாறல்களை கணிப்பிடுவதற்கு விலைச்சார்பு சுட்டன் பயன்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே நாங்க படிச்சாங்க, ஏற்கனவே உதாரணம் பார்த்திருக்கிறோம். அது ஒரு விலைச்சார்பு சுட்டன் பிள்ளை. 90ஆம் ஆண்டு வித்த விலை இது, 95ஆம் ஆண்டு 30 அதிகரிச்சிருக்கா, அது விலை சம்பந்தமா சார்ந்தது சுட்டன். சரியா? அதான் திருப்பி சொல்ற பாருங்க, குறித்த இரு பருவங்களுக்கிடையே பொருள் ஒன்றின் விலை தொடர்பாக ஏற்படும் வீதாசார மாறல்கள் விலைச்சார்பு சுட்டன் எனப்படும். அதாவது அடிப்படை ஆண்டு விலைக்கும் தரப்பட்ட ஆண்டு விலைக்கும் இடையே வீதாசார மாறல்களை கணிப்பிடுவதற்கு விலைச்சார்பு சுட்டன் பயன்படுத்தப்படுகிறது. சரியா? விலைச்சார்பு சுட்டன் சமம் குறித்த பொருளொன்றின் தரப்பட்ட ஆண்டின் விலை, அதன் கீழ் குறித்த பொருளொன்றின் அடியாண்டின் விலை தர 100. சரியா? அதான் சொல்லப்பட்டிருக்கு. குறித்த பொருளொன்றின் தரப்பட்ட ஆண்டின் விலை என்றா அது அடியாண்டா தரப்பட்ட ஆண்டா? தரப்பட்ட ஆண்டு. அதிலே சொல்லப்பட்டது குறித்த பொருளொன்றின் தரப்பட்ட ஆண்டின் விலை என்றா பிள்ளைகள் அது கண்டிப்பா PN. காரணம் இங்க விலை பேட்டி கிடைக்கிறோம் P, தரப்பட்டதுண்டா கரண்ட் இயர், அப்ப கட்டாயம் PN. அடியாண்டின் விலையை தலைபிரிக்கணும். அடியான்ன்றது P, விலை அடியாண்டா PO சொல்லுவோம். PN over PO. ரைட்? அதான் சொல்லப்பட்டிருக்கு. விலைச்சார்பு சுட்டன் சமன் குறித்த பொருளொன்றின் தரப்பட்ட ஆண்டின் விலையின் கீழ் குறித்த பொருளொன்றின் அடியாண்டின் விலை தர 100. அதாவது PN over PO into 100. ரைட்? உதாரணம் தரப்பட்டிருக்கு பாருங்க. Right, price index. So price index equals PN over PO into 100. சரியா? PN over PO into 100. இப்ப உதாரணத்தை பாருங்க. 1994ஆம் ஆண்டு ஒரு ராத்தல் பானின் விலை ₹3.50. தெரியுமா தெரியாது? 1994ஆம் ஆண்டு ஒரு 1 பவுண்ட் பிரெட் எவ்வளவு இருந்துச்சு? ₹3.50. ஒரு சின்ன கால பகுதியில தொடர்ந்து இல்ல, ஒரு சின்ன கால பகுதி, அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு 4-5 மாசத்துக்கு அவ்வாறுதான் இருந்துச்சு. சரியா? அதாவது எலெக்ஷன் கம்பெனில கொடுத்த வாக்குறுதிக்காக அவ்வாறு கொஞ்ச நாள் செய்திக்கிறோம். சரிதானே?
சோ 1994ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எவ்வளவு விலையா இருக்காம்? 3 ரூபா 50 பைசா. சரியா? 2009ஆம் ஆண்டு என்ன பிரைஸா இருந்துச்சாம்? 38 ரூபா 50 பைசா இருந்துச்சாம். இப்ப 60 65 வந்து வேற பிரச்சனை. நாம சும்மா அதுக்கு பார்ப்போம். அப்ப 2009ஆம் ஆண்டு 38 ரூபா 50 பைசா இருந்துச்சுன்னா கேட்ட கேள்வி 1994ஆம் ஆண்டை அடிப்படையாக கொண்டு ஏண்டா கீழே வர வேண்டிய விஷயம் இது 1994 94ஆம் ஆண்டு விலைதான் வரணும். அப்ப 1994ஆம் ஆண்டு விலை நாங்கள் அடியாண்டு. அப்ப அடியாண்டு விலை எவ்வளவு? 3 ரூபா 50 பைசா வச்சுக்கொண்டு 2009ஆம் ஆண்டு விலை சார்பு சுட்டுனா கரெக்டா. 2009ஆம் ஆண்டு விலை எவ்வளவு? 38 ரூபா 50 பைசா. இது காட்டப்பட்டிருக்கு. சரியா? ரைட். இது தர இவ்வளவு வருது 108.6. ரைட். சோ விலை வந்து எவ்வளவு அதிகரிச்சிருக்கா? 108.6 வீதத்தால அதிகரிச்சிருக்கா. பெருக்கி பாத்தீங்கன்னா தெரியும். சரியா? அடுத்து கணிய சார்பு சுட்டன், குவான்டிட்டி ரிலேட்டிவ் இண்டெக்ஸ். கணிய சார்பு சுட்டன் இது சரியா விலை சுட்டன் மாதிரி தான் பிள்ளை, விலை சார்பு சுட்டன் மாதிரி தான். ஆனா இது குவான்டிட்டியில கேட்டிருக்கு. சரிதானே? குறித்த இரு பருவங்களுக்கிடையே பொருளொன்றின் பாவனை அளவுகளில் ஏற்படும் வீதாசார மாறல்கள் கணிய சார்பு சுட்டன் எனப்படும். குறித்த இரு பருவங்களுக்கிடையே பொருளொன்றின் பாவனை அளவுகளில், நாங்கள் 3 ரூபா 50 பைசாக்கு எவ்வளவு வாங்கி சாப்பிட்டாங்க, 38 ரூபா 50 பைசாக்கு எவ்வளவு வாங்கி சாப்பிட போறோம் என்ற உதாரணமா அப்படியான அளவுகள்ல வீதாசார மாறல்கள், அப்படியான அளவை பார்க்கிற வீதாசார மாறல்கள் என்ன? கணிய சார்பு சுட்டன். சரியா பிள்ளைகள்? அதாவது அடிப்படை ஆண்டு பாவனை அளவிற்கும் தரப்பட்ட ஆண்டு பாவனை அளவிற்கும் இடையேயான வீதாசார மாறல்களை கணிப்பிடுவதற்கு கணிய சார்பு சுட்டன் பயன்படுத்தப்படும். வடிவா சொல்லப்பட்டிருக்கு. அடிப்படை ஆண்டு பாவனை அளவிற்கும் தரப்பட்ட ஆண்டு பாவனை அளவிற்கும் இடையேயான வீதாசார மாறல்களை கணிப்பதற்கு என்ன சுட்டன் பயன்படுத்துவோமா? கணிய சார்பு சுட்டன் பயன்படுத்துவோம். ரைட். சோ கணிய சார்பு சுட்டன் சமன் குறித்த பொருளின் தரப்பட்ட ஆண்டின் பாவனை தொகை, தரப்பட்ட பிள்ளைகள் கரண்ட் இயர், அதன் கீழ் குறித்த பொருள் ஒன்றின் அடியாண்டின் பாவனை தொகை. சோ இதுவும் அதே மாதிரி ஏற்கனவே சொன்னா தரப்பட்ட ஆண்டு என்று சொன்னா QN, அடியாண்டு கணியம் என்று சொன்னா QO. என்ன சொல்லப்பட்டிருக்குது? குவான்டிட்டி இண்டெக்ஸ பார்க்க போறோம், QR பார்க்க போறோம். ரைட். QN தரப்பட்ட ஆண்டின் கீழ் அடியாண்டு தர நூல். தரப்பட்ட ஆண்டு வந்து QN, அடியாண்டு QO தர. உதாரணம், குறித்த ஒரு புத்தகம் ஒன்றின் 2009ஆம் ஆண்டு 3000 பிரதிகளும் 2008ஆம் ஆண்டு 2000 பிரதிகளும் விற்பனை செய்யப்பட்டன. 2008ஆம் ஆண்டை அடியாண்டாக கொண்டு 2009ஆம் ஆண்டிற்கான கணிய சார்பு சுட்டனை கணிப்பிடுக. இது பெரிய கஷ்டம் இல்ல. 2009 எவ்வளவா? 3000. 2008 2000 பிரதிகள். ரைட். சோ 3000 கீழ் 2000. ஏன் நான் 2000 கீழே போடுறேன்? 2008ஆம் ஆண்டு அடியாண்டா கொண்டு செய்யட்டாம் தரணும். எவ்வளவு வீதத்தால் அதிகரிச்சிருக்கு பிள்ளைகள்? 150 வீதத்தால அதிகரிச்சிருக்கு. இது கணியம். கணிய சார்பு சுட்டன் 2008 ஒப்படைக்க 2009ஆம் ஆண்டு எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? 150 வீதம் அதிகரிச்சிருக்கு. இதுதான் என்ன? விலைச்சார்பு சுட்டனம் கணிய சார்பு சுட்டன். விலைச்சார்பு சுட்டனம்டா QPI, அதாவது குவான்டிட்டி பிரைஸ் இண்டெக்ஸ். இது குவான்டிட்டி ரிலேட்டிவ் இண்டெக்ஸ். சரியா? QRI. இதுக்கு முதல் பார்த்தது ஓர் பொருளுக்கு தான் பார்த்தோம் பிள்ளை. என்ன ஓர் பொருள் சுட்டன். இப்ப ஒரு கூட்டம் ஒன்றின் விலை சுட்டன், ஒரு கூட்டமா வந்துச்சு என்ன மாதிரி விலை சுட்டன் பாக்குறது. சோ பொருட்கூட்டமா வந்துச்சுன்னா தான் நாங்கள் ஏரை யூஸ் பண்ண போறோம். இதுக்காண்டித்தான் 2 பேர் கண்டுபிடிச்சிருக்கிறோம், லாஸ்ட் பேரும் பாஸ் என்பதையும். என்ன சொல்லினோம்டா, ஒரு பொருட்கூட்டம் ஒன்றின் விலை சுட்டனை பார்க்க போறீங்கடா, கண்டிப்பா நாங்க ஆட்டம் யூஸ் பண்ணணும், லாஸ்ட் பேரையும் அல்லது பாஸ். இவ்வத்தியாயத்தில் நிறையிடப்பட்ட சராசரி சுட்டன்கள் மாத்திரமே கருத்தில் கொள்ளப்படுகின்றன.
எளிய சராசரி சுட்டன்கள் கருத்தில் கொள்ளப்படவில்லை. இங்கு பொருட்களின் முக்கியத்திற்கேற்ப பொருட்கள் நிறையிடப்படுகின்றன. நாங்கள் இங்க என்ன செய்யறோம்டா, எளிய சராசரியை நாங்க பாக்குறோம் இல்லையா, பொருட்களுக்கு நிறை அதாவது வெயிட் ஒன்றை கொடுத்து அதன் மூலமா தான் நாங்க என்ன செய்யறோம், சுட்டனை கணிப்படுறோம். எளிய சராசரி முறையில் நாங்க சுட்டன்கள் கருத்தில் கொள்ளப்படுறதில்ல. எங்க ஒரு கூட்டமா விரைக்கிறோம், 2 பொருள் 3 பொருளா விரைக்கிறோம். நாங்கள் இப்ப இதை கவனிக்கிறோம், இல்லையா, நிறையிடப்பட்ட சராசரி சுட்டன்கள் மாத்திரமே கருத்தில் கொள்ளப்படுறது. அதாவது நாங்க ஒரு வெயிட்டை கொடுத்துதான் ஒரு கூட்டம் ஒன்றின் விளைச்சுட்டனை கணிப்படுறோம். சரியா, அது எவ்வையான முறையில கணிப்படுறோம்னா, லாஸ்ட் பேர்ன சுட்டன் இருக்கு, அதுல லாஸ்ட் பேர்ன விளைச்சுட்டன் இருக்குது, லாஸ்ட் பேருக்கு ஒரு கணிய சுட்டன் இருக்குது. அதே போல பாஷையை பாத்தீங்கன்னா, பாஷைக்கு ஒரு விளைச்சுட்டன் இருக்குது, பாஷைக்கும் ஒரு கணிய சுட்டன் இருக்கு. ரெண்டுமே ஒரு கூட்டம் ஒன்றின் விளைச்சுட்டனை கணிப்படுத்தான் பயன்படுத்தப்படுது. அதே நேரம் நிறையிடப்பட்ட சராசரி சுட்டங்கள் மாத்திரம்தான் கருத்தில் கொள்ளப்படுகிறது, மறக்கக்கூடாது. ரைட், வெயிட்டட் அவரேஜ் நிறையிடப்பட்ட சராசரி சுட்டங்கள். எளிய சராசரி சிம்பிள் அவரேஜ் நாங்கள் இங்கே எடுக்கிறது இல்ல. சரியா, லாஸ்ட் பேஸ் நம்பர்ஸ், அதாவது லாஸ்ட் பேஸ் சுட்டன், லாஸ்ட் பேஸ் நம்பர்ஸ் இண்டெக்ஸ் லாஸ்ட் பேஸ் இண்டெக்ஸ். இச்சுட்டன் முறையானது புள்ளி விவரவியல் நிபுணர் லாஸ்ட் பேர் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இங்கு லாஸ்ட் பெயர் விளைச்சுட்டன், லாஸ்ட் பெயர் கணிய சுட்டன் ஆகியவற்றை பற்றி கீழே விவரிக்கப்பட்டுள்ளன. இவ்விளைச்சுட்டனானது வழியாக கவனிங்கோ, அடியாண்டு கணியத்தை அடிப்படையாக கொண்டு நிறையிடப்படுவதால் இது அடியாண்டு முறை சுட்டன் என அழைக்கப்படுகிறது. சரியா, லாஸ்ட் பெயர் விளைச்சுட்டனை பொறுத்தவரை பிள்ளைகள் நாங்க அடியாண்டு முறை சுட்டன், இங்க எல்லாமே அடியாண்டு முறை சுட்டன். அதாவது வழியாக கவனிங்கோ, விளைச்சுட்டன் எப்படி இருக்காம், அடியாண்டு கணியத்தை அடிப்படையாக கொண்டு நிறையிடப்படுது. அப்படி என்றால் கணியச்சுடன் எப்படி இருக்கணும், அதுல நான் சொல்லல, உங்களுக்கு தெரியணும். அப்ப கணியச்சுடன் எப்படி இருக்கணும், அடியாண்டு இளைய நாங்க நிறைகிறதால கணிப்பிடப்படுறதால என்ன கணியச்சுட்டன். இதுல சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள் வடியா கவனிக்க கூட குழம்பக்கூடாது. இங்க இருக்கிற விளைச்சுட்டனானது அடியாண்டு கணியத்தை அடிப்படையாக கொண்டு நிறையிடப்படுகிறது. இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சமன்பாடுலாம் ஈஸியா நீங்க பாடமாக்கலாம். காரணம் உங்களுக்கு பிரைஸ் இண்டெக்ஸ் தெரியுமெண்டா சிம்பிள். சரியா, லாஸ்ட் பேஸ் பிரைஸ் இண்டெக்ஸ் முதலாவது எப்படி நாங்க பிரைஸ் இண்டெக்ஸ் காண்றோம், ஏற்கனவே படிச்சாங்க. பிஎன்ஓவ பிஓ, பிஎன்ஓவ பிஓ, ரைட். ஓகே, இங்க இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும், இது லாஸ்ட் பேர்ல விளைச்சுட்டன். விளைச்சுட்டன் நாங்கள் எதை நாங்கள் நிறைய போட போறோம், அடியாண்டு கணியம், அதை மறக்க கூடாது. அப்ப இன்டு கியூஓ இன்டு கியூஓ, ரெண்டு பக்கமும் அடியாண்டு கணியம் தான் அப்ளை பண்ண போறோம். கிளியரா, இது ஒரு பொருள் இல்ல, ஒரு கூட்டம். அப்ப கண்டிப்பா என்ன வரணும், சிக்மா வரணும். சோ இவ்வாறு சிம்பிளா படிச்சு கொள்ளுங்க, விளங்கி படிச்சு கொள்ளுங்க. சரிதான், பாடமாக்க தேவையில்லை. முதலாவது தெரிய வேண்டிய ஸ்டெப், எளிய சராசரி குறிக்கிறது பிஎன்ஓவ பிஓ. அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும், இங்க நாங்க பொருட்கூட்டம் ஒன்றின் விளைச்சுட்டனை பார்க்கிறோம். சோ கண்டிப்பா எங்களுக்கு தெரியணும் என்ன, எளிய சராசரியா இல்ல என்ன சராசரி, நிறையிடப்பட்ட சராசரி. விளைச்சுட்டன், அப்ப நாங்க எந்த நிறைய கொடுக்கணும், அடியாண்டு கணியம் குவான்டிட்டி. ரெண்டு பக்கமும் ஒரே இதான் நாங்க கொடுக்கலாம், மாறி மாறி கொடுக்கலாம். நீண்ட இதர பொருட்கூட்டம் வெளியே ஒன்றில்ல, அப்ப கண்டிப்பா சிக்மா கூட்டம் தர. இது லாஸ்ட் பேர் பிரைஸ் இண்டெக்ஸ், எல் பிரைஸ் இண்டெக்ஸ். இதே மாதிரி லாஸ்ட் பேர் குவான்டிட்டி இண்டெக்ஸ் எப்படி வரும் பிள்ளைகள், குவான்டிட்டி இண்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், QNOவ QO, இதுக்கு முதல் படிச்சுனாங்க. இவருக்கு என்ன வெயிட்ட கொடுக்கணும், விலைக்கு கணியத்தை கொடுத்துறாங்க, அடியாண்டு கணியம். அப்ப கணியத்துக்கு அடியாண்டு விலையை கொடுக்கணும், அதான் மறக்கக்கூடாது. சரியா, அதே போல பொருட்கூட்டம் கண்டிப்பா சிக்மா. இது லாஸ்ட் பேர். அப்ப லாஸ்ட் பேர் ஒரு விஷயத்தை கவனிக்கணும், அது கணிய விளைச்சுட்டுனா இருக்கலாம், கணிய சுட்டுனா இருக்கலாம். இவர் யார கருத்து எடுக்கிறார், அடியாண்ட. சரியா, இப்ப நாங்கள் பாஷைக்கு பார்ப்போம். நாங்க யாருக்கு பார்ப்போம், பாஷைக்கு பார்ப்போம். பாஷைக்கு பாருங்க, பாஷைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா,
பாஷைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு பிள்ளைகள்? பாஷைக்கு பாத்தீங்கன்னா பாஷைன் இண்டெக்ஸுக்கு பாத்தீங்கன்னா இதே போலத்தான், எந்த மாற்றமும் இல்ல. பிரைஸ் இண்டெக்ஸ் எப்படி காண்றோம்? PN over PO, purchase price index. சரியா? purchase price index. purchase price index. price index எப்படி பார்க்கிறோம்? PN over PO. அதுல மாற்றம் இல்ல. பாஷை என்ன சொல்றாருன்னா, அத வாசி பாத்தீங்கன்னா தெரியும். பாஷை என்ன சொல்றார்? நடைமுறை ஆண்டுங்க என்னத்தை எடுக்கிறார்? விலைச்சூட்டா என்னத்தை எடுக்கட்டாம்? கணியத்தை எடுக்கட்டாம். அது கணியச்சூட்டு எது எடுக்கட்டாம்? நடைமுறை ஆண்டு விலை எடுக்கட்டாம். இப்ப வாசி பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. இச்சுட்டன் முறையானது புள்ளிவிவரவியல் நிபுணர் பாஷை என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இங்கு பாசே விலைச்சுட்டன், பாசே கனியச்சுட்டன் ஆகியவற்றை பற்றி கீழே விவரிக்கப்பட்டுள்ளன. இவ்விலைச்சுட்டனானது தரப்பட்ட ஆண்டு கணியத்தை அடிப்படையாக கொண்டு நிறையிடப்படுவதனால் இது தரப்பட்ட ஆண்டு முறைச்சூட்டு எனவும் அழைக்கப்படுமா. அப்ப இங்க தரப்பட்ட ஆண்டு கணியத்தை கொண்டுதான் இது செய்யப்படுறதால் இதை தரப்பட்ட ஆண்டு முறைச்சூட்டு எனவும் சில இடத்துல சொல்லிவிடும். பாஷை நடைமுறை ஆண்டை பேஸ் பண்ணி தான் செய்யப்பட போகுது. அதான் சொல்லப்பட்டிருக்கு. தரப்பட்ட ஆண்டு என்னுடைய ஏற்கனவே பார்த்தாச்சு. அப்ப பாஷையின் விலைச்சுட்டன் பார்க்க போறோம். தரப்பட்ட ஆண்டு அடியாண்டு இல்லை. அடியாண்டு யார்? இவர் லாஸ்ட் பேர். பாஷை தரப்பட்ட ஆண்டு கலண்டியல் இல்லையா? அப்படி என்றா தரப்பட்ட ஆண்டு இது பிரைஸ் இண்டெக்ஸ பார்க்க போறோம்னா நாங்கள் யாரும் கொடுக்கலாம்? குவான்டிட்டியை கொடுக்கலாம். சோ UN ரெண்டு பக்கம் வேணதால் இருக்கிறோம். QN 200 ஒரு கூட்டம் கண்டிப்பா சிக்மா. அதே போல பாஷை குவான்டிட்டி இண்டெக்ஸ் QN over QO, QN over QO. இது கணிய சுட்டன். அப்ப நாங்க யார வெயிட்டா கொடுக்கலாம்? பிரைஸ கொடுக்கலாம் இல்லையா? அடியாண்டா தரப்பட்டாண்டா, இது தரப்பட்ட ஆண்ட பேஸ் பண்ணி தான் பாசே செய்யப்படுது. அப்ப PN திருப்பி மாறும். இது பொருட்கூட்டம், ஒரு பொருள் இல்ல. அப்ப கண்டிப்பா இந்த சமன்பாடுகள் பாடமாக்க வேண்டாம் பிள்ளைகள். நான் சொன்ன மாதிரி ஈஸியா விளங்கி பண்ணீங்கன்னா எக்ஸாம்பிள் ஈஸியா. சரிதானே? பாடமாக்க போனீங்கன்னா சிக்கப்படுவீங்க. ரைட்? இவர் நடைமுறையாண்டா அடிப்படையாண்டா, இவர் நடைமுறையாண்டா அடிப்படையாண்டதை விளங்கி பண்ணீங்கன்னா சரி. அப்ப லாஸ்ட் பேர் எப்பயுமே அடியாண்டு விலைச்சூட்டு என்ன யாரை கொடுப்பான்? குவான்டிட்டியை கொடுப்பான். சிக்மா போடணும் பொருட்கூட்டம். அதே மாதிரி கனியமண்டா யாரை வெயிட்டா கொடுப்பான்? அடியாண்டு விலையை வெயிட்டா கொடுப்பான். சிக்மா போடணும் பொருட்கூட்டம். பாசு ஏண்டா இது தரப்பட்ட ஆண்டு நடைமுறை ஆண்டோட தொடர்புப்பட்டது. PNO PO QNO QO மாற போறையில எப்பயுமே அதான் பெற போகுது. அங்கால யார வெயிட் கொடுக்க போறீங்க? பிக்கு கணியத்தை. இது தரப்பட்ட ஆண்டு QN over QN. கணியத்துடன் பார்க்க யாரை கொடுக்க போறீங்க? நடைமுறை ஆண்டு விலையை கொடுக்க போறீங்க. அப்ப PN over PN into 100 ரெண்டுக்குமே என்ன வரும்? பொருட்கூட்டம் கண்டிப்பா சிக்மா தான் நாங்க கிடைக்கும். சரிதானே? அதுக்கு உதாரணம் நாங்க பார்ப்போம். 4 உதாரணம் பார்ப்போம். அதோட ஈஸியா இது. அடுத்த பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு டியூட்ல. ரைட், உதாரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. உதாரணம்: பொருள் 2008 வருடம், 2009 வருடம். விலை தொகை, விலை தொகை ABCD தரப்பட்டிருக்குது. 2008 ஆண்டை அடியாண்டாக கொண்டு 2009 ஆண்டிற்கான பின்வரும் சுட்டன்களை கணிப்பிடுக. லாஸ்ட் பேர் விலைச்சுட்டன், லாஸ்ட் பேர் கணிய சுட்டன், பாசே விலைச்சுட்டன், பாசே கணிய சுட்டன். சரிதானே? சோ கண்டுபிடிப்போம். சோ எவ்வாறு காண்றதுன்றது ஷார்ட்கட் மெத்தட் எப்படி செய்யலாம்?
நாங்க ஒரு அட்டவணை ரீதியா போட்டோம்னா எங்களுக்கு என்ன வரும் அதுக்குரிய ஆன்சர்ஸ் வரும் சரியா அப்படிங்கோ என்ன கேள்வி தரப்பட்டிருக்குது இங்கே அலகு விலை கொள்வனவு செலவு ஆகவே தரப்படும் ரைட் ஓகே 2008ஆம் ஆண்டை அடிப்படையாக கொண்டு 2009ஆம் ஆண்டிற்கான மின்வெளம் சுட்டங்களை காண்பிட்டான் சரிதானே ரைட் முதலாவது லாஸ்ட் பே பார்ப்போம் பாஷையை பார்ப்போம் ஆனா நாங்கள் பொதுவான ஒரு அட்டவணையை செய்வோம் அதாவது எங்களுக்கு என்னென்ன விஷயம் வேணுமோ அவ்வளவு விஷயத்துக்கு முறைய அட்டவணையை செய்து கொண்டே சமன்பாட்டில் அப்ளை பண்ணிவிட்டோம் எங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வரும் சரிதானே முதலாவதா பாருங்க உங்களுக்கு தேவைங்க பொருள் அட்டவணையை நான் போடுறேன் கவனிங்களா தெரியும் பொருள் எப்படி இருக்கு பிள்ளைகள் ABCD 4 பொருள் சரியா அடுத்த பாருங்க விலை விலையும் செலவும் 2008ஆம் ஆண்டு தரப்பட்டிருக்கு விலையும் செலவும் அதே போல 2009ஆம் ஆண்டும் விலையும் செலவும் அங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு தரப்பட்டிருக்கு சரிதானே ரைட் சரி சோ கணக்குல கவனமா இருக்கணும் இந்த கணக்கை பார்க்கணும் அந்த கணக்குல பாத்தீங்கன்னா அங்க விலையும் செலவும் தான் தரப்பட்டிருக்குது வடிவா கவனிக்கும் விலையும் தொகையும் தரப்படல அப்ப நாங்க தான் என்ன செய்யணும் அந்த கணக்குல குவான்டிட்டியை கண்டுபிடிக்கணும் சொல்றது விளங்குதான் பிள்ளைகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது பிரைஸும் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்ப இந்த பிரைஸுக்கு இவ்வளவு குவான்டிட்டியை வாங்கினா தான் நீங்க என்ன செய்யலாம் இவ்வளவு எக்ஸ்பென்சஸ் செய்திருப்பீங்க அப்ப நீங்க கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம் என்னங்க எவ்வளவு குவான்டிட்டியை வாங்கினீங்க என்றதை கண்டுபிடிக்கணும் அது பெரிய விஷயம் இல்ல ஏன் விஷயம் இல்லைன்னு சொல்றேன்டா உங்களுக்கு இந்த பிரைஸ் 2008ஆம் ஆண்டை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உதாரணமா பிஓ 2008 உள்ள பிஓ எவ்வளவு பிரைஸ் இண்டெக்ஸ் எவ்வளவு 2314 தரப்பட்டிருக்கு இல்லையா 2314 எங்களுக்கு என்ன தேவை எக்ஸ்பென்சஸ் அதோ வைங்க இல்ல குவான்டிட்டி வரும் கியூஓ வரும் இல்லையா கியூஓ வேணுமெண்டா பிள்ளைகள் எப்படி எடுக்கலாம்டா பாருங்க சொல்லப்பட்டிருக்கு டியூட்ல விலை 2 நீங்க செய்த செலவு 10 அப்ப எவ்வளவு கியூஓ 2008ஆம் ஆண்டு 5 ரைட் 10 2 எடுத்தீங்கன்னா 5 அதே போல செலவு 12 விலை 3 அப்ப எத்தனை குவான்டிட்டி 4 அதே போல செலவு 8 விலை 1 அப்ப குவான்டிட்டி 8 20 4 அப்ப 5 அப்ப பிஓம் எடுத்துட்டீங்க கியூஓம் எடுத்துட்டீங்க அடுத்த உங்களுக்கு என்ன வேணும் பிஎன்எம் கியூஎன்எம் வேணும் இது வளம் 2008 இனி 2009 பாம் பிஎன் கியூஎன் பிஎன் பாப்போம் பிஎன் சாமான் பிஎன் பாத்தீங்கன்னா 4628 4628 சரியா கியூ என்ன பாருங்கோ அதே போல செலவுகள் தான் தரப்பட்டிருக்குது குவான்டிட்டி தரப்படையில 2009ஆம் ஆண்டு நாங்க என்ன செய்யணும் கியூ என்ன காணணும் 16 என்ன செய்யணும் 4 பிரிச்சா 4 குவான்டிட்டி சரியா 18 6 பிரிச்சீங்கன்னா 3 14 2 7 32 8 இதுல ஒரு டெக்னிக் என்ன வச்சுக்கிறான்னா செலவை தந்திருக்கிறா நீங்க மாறி அதை கியூ ஒன்று எடுக்க கூடாது சரியா செலவை தந்திருக்காங்க எக்ஸ்பென்சஸ் அப்ப நாங்க இங்க குவான்டிட்டியை கண்டுபிடிக்க வேண்டி ஏற்படுது யோசிச்சு சரியா ஃபைன் இனி என்ன செய்யலாம்
2008 2009 தரவுகள் தரப்பட்டிருக்குது. நாங்க இங்க என்ன செய்யலாம் இல்லையா, பாசேண்ட விலையும் கணியமும் காணணும், அதே நேரம் லாஸ்ட் பேர்ல விலையும் கணியமும் காணணும். ஸோ ரெண்டுக்குரிய ஈக்குவேஷன்ஸ் ஒரு சைட்ல எழுதிட்டு அப்ளை பண்ணி விட்டோம்னா ஈஸி. காரணம் எங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்க இங்க எடுக்கலாம். ரைட். ஸோ முதலாவது லாஸ்ட் பேர்ன பிரைஸை பார்ப்போம். சரியா, லாஸ்ட் பேர்ன பிரைஸ் இண்டெக்ஸ் எவ்வாறு காண்றோம்? டெக்னிக் சொன்னான். முதலாவது பிரைஸ் இண்டெக்ஸுக்குரிய சமன்பாடு PNO லாஸ்ட் பேரப்பையும் அடியாண்டத்தான் லாஸ்ட் பேரப்பையும் அடியாண்ட பேஸ் பண்ணியிருப்பார். அப்ப இவர் பிரைஸ், அப்ப பிரைஸ் என்ன கட்டாயம் நாங்க யார அப்ளை பண்ணணும்? வெயிட்டா குவான்டிட்டி, குவான்டிட்டின அடியாண்டு. ஏன் சிக்மா போடுறேன்? கூட்டம் ABCD 4 பேர், அப்ப கூட்டம் சிங்கிள் இல்ல. சரியா, அப்ப எங்களுக்கு தேவைப்படுது PN into QO. PNQO தேவைப்படுது. ஸோ PNQO எப்படி கண்டுபிடிக்கலாம்? PN இந்த இருக்குது, Q1 இந்த இருக்கு. அப்ப 4 தர 5 எவ்வளவு பிள்ளைகள்? 20, 24, 16, 40 போட்டுறீங்கடா 100. ஸோ PNQO எவ்வளவு? 100. POQO தேவைப்படுது. சரியா, POQO. ஸோ POQO பாத்தீங்கன்னா இந்த இருக்கு 10, 12, 8, 20. இதை கூட்டினீங்கன்னா 40, 50. ஸோ PNQO வந்து 100, சிக்மா சிக்மா POQO 50 தர 100. உங்களோட ஆன்சர் 200 வீதம். ஸோ லாஸ்ட் பேர் பிரைஸ் இண்டெக்ஸ் எவ்வளவு வருது பிள்ளைகள்? 200 வீதம் மட்டும் வருது. ரைட். ஸோ அதாவது 200 வீதத்தால் அதிகரிச்சு. ரைட். ஸோ இதே போல லாஸ்ட் பேர் குவான்டிட்டி இண்டெக்ஸை பார்ப்போம். சமன்பாடு QN over QO into நடைமுறை ஆண்டு அடியாண்டா அடியாண்டு. ஸோ அடியாண்டு இது QN கணியம். அப்ப நாங்க வேற பிரதிகளோட லாஸ்ட் பேருக்கு அடியாண்டு விலை PO into PO 200 ஒரு கூட்டம் சிக்மா. எங்களுக்கு தேவை QNPO தேவை. கண்டுபிடிச்சிருக்கிறோமா? QNPO இல்ல. அப்ப QNPO தேவை. QNPO 8, 9, 7, 16 கூட்டுறீங்கன்னா 15, 7, 22, 16, 38. எட்டு 9, 14, 40 என்ன பிள்ளை? ரைட். ஆன்சர் வருது 40. ரைட். 17 பேரும் 24 வாரம். அடுத்து என்ன வேணும் எங்களுக்கு? QOPO வேணும். QOPO ஏற்கனவே இருக்கா இல்லையா? இந்த இருக்கு. POQO அல்லது QOPO இருக்கு. எவ்வளவு? 50. QNPO 40, இதன் கீழ் 50 தர 100. 40 கீழ் 50 தர 100. சரியா, சொல்லிக்கிறீங்கடா 80 வீதம். இதுதான் என்ன? லாஸ்ட் பேர் அந்த பிரைஸ் இண்டெக்ஸ் 200 வீதம், லாஸ்ட் பேர் அந்த குவான்டிட்டி இண்டெக்ஸ் 80 வீதம். அடியாண்டு அடிப்படையா வச்சு. சரியா, அடுத்த பாப்போம் பாஷே. சோ பாஷேக்கு பாத்தீங்கன்னா பாஷேக்கு இன்ஜால் செய்யற பிள்ளைகள். ரைட். பாஷே பிரைஸ் இண்டெக்ஸ். சோ பாஷே பிரைஸ் இண்டெக்ஸ்க்கு எப்படி காணுவீங்க? பாஷே பிரைஸ் இண்டெக்ஸ்க்கு எப்படி காணுவீங்க? ஈக்குவல்ஸ் பாஷே பிரைஸ் இண்டெக்ஸ். நார்மலா பிரைஸ் இண்டெக்ஸ் எப்படி காணுவோம்? PN over PO.
நடைமுறையாண்டு அடியாண்டா நடைமுறையாண்டு இந்த தரப்பட்ட ஆண்டு அப்ப இது பி அப்ப நாங்க யார வெயிட்டா கொடுக்கணும் கியூ அப்ப நடைமுறையாண்டு கியூஎன் ஓவர் கியூஎன் தர 100 பொருட்கூட்டம் கண்டிப்பா நாங்க சிக்மாவை அப்ளை பண்ணணும் ரைட் சோ முதலாவது பாப்போம் பிஎன்கியூஎன் பிஎன்கியூஎன் இங்க கண்டிருக்கிறோமா இல்ல அப்ப பிஎன்கியூஎன் காணுவோம் பிஎன்கியூஎன் 4 தர 4 16 18 14 32 கூட்டினீங்கன்னா 34 66 80 வருது 80 ரைட் So PNQN கண்டம் 80 POQN கண்டுக்கிறோமா POQN இல்ல அதையும் காணவும் POQN வேணும் So POQN பார்த்தோம்னா அடியாண்டு POQN இந்த இருக்கு So 24 8 3 9 ஒரு 7 8 32 இதை கூட்டினீங்கன்னா 8 9 17 மேலும் 24 32 56 So PNQN So PNQN பாத்தீங்கன்னா 80 எனக்கு 56 தர 100 right so 80 க்கு 76 தர 100 ரெண்டு வருது so இதுக்கு என்ன ஆன்சர் வரும் இல்ல கேக்குறீங்கடா 10 8 சுருக்கினா 8 56 so 100 1000 விச்சா 1 30 க்கு 4 20 க்கு 142 தசம் 14 60 க்கு 7 போகும் சோ 142 தசம் 77 வீதம் போகும் சரியா இது பாஷேண்ட பிரைஸ் இண்டெக்ஸ் சரியா பாஷேஸ் பிரைஸ் இண்டெக்ஸ் 80 க்கு 56 தர 100 பாஷேன பிரைஸ் இண்டெக்ஸ் அடுத்தவங்களுக்கு என்ன வேணும் பாஷேண்ட குவாண்டிட்டி இண்டெக்ஸ் இல்லையா சோ பாஷேண்ட குவாண்டிட்டி இண்டெக்ஸ் எப்படி காணப்படும் சமன்பாடு என்ன குவாண்டிட்டி இண்டெக்ஸ் காண Q1 over Q சரியா இன்டு PN ஏன் பிள்ளைகளுக்கு என்ன போடுறோம் கனிய சுட்டன் அப்ப நாங்க யார் நிறைய கொடுக்கணும் விலைய சோ விலையா அறிஞ்ச அடியாண்டா தரப்பட்ட ஆண்டு அல்லது நடைமுறை ஆண்டு ரைட் பொருட்கூட்டம் கண்டிப்பா சிக்மா ரைட் சோ சிக்மா QN PN ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிறோமா இல்லையா QN PN 80 இருக்கு PN QN ரெண்டு மூணு QOPN இருக்கா QOPN அங்க இருக்கா இந்த இருக்கிற PNQO அல்லது QOPN எவ்வளவு 100 80 வீதம் சரியா பிள்ளைகள் சோ இதுதான் என்ன அதாவது லாஸ்ட் பேர் பிரைஸ் இண்டெக்ஸ் கண்டிருக்கிறோம் அதே நேரம் லாஸ்ட் பேர் குவான்டிட்டி இண்டெக்ஸ் கண்டிருக்கிறோம் இல்லையா ரைட் இப்ப அதே போல இன்னொரு கேள்வி பார்ப்போம் அதே போல பிள்ளைகள் திருப்பி இருக்க பாருங்க இத
2008ஆம் ஆண்டு நீங்க எப்படி எடுத்துருக்கீங்க? அடியாண்டா எடுத்துருக்கீங்க. சரிதானே? 2009ஆம் ஆண்டு தரப்பட்ட ஆண்டா எடுத்திருக்கீங்க. சோ அடியாண்டு தரப்பட்ட ஆண்டு, ரைட்? சோ இதுல நீங்க குழம்பக்கூடாது. திருப்பி இருக்கா சொல்றேன். அடியாண்டுன்றது வந்து PO அல்லது QO, தரப்பட்ட தரவு. அது விலைச்சூட்டனா இருந்தா கணியத்தை நாங்க நிறையிடுவோம், கணியச்சூட்டனா இருந்தா விலையை நாங்க நிறையிடுவோம். சரிதானே? இங்க எளிய சராசரி அடிப்படையில் எளிய முறையில செய்யலாது, எளிய சராசரி நிறையடிவை கொண்டு செய்யலாது, நிறைய அடிப்படையை கொண்டு செய்யலாது. நிறையிடப்பட்ட சராசரி, நிறையிடப்பட்ட தான் நாங்க என்ன செய்யறோம், சராசரியை தான் கொண்டு நாங்க இங்கே அப்ளை பண்றோம். அதனால நாங்க விலைக்கு என்ன செய்யறோம், கணியத்தை அப்ளை பண்றோம். கணியத்துக்கு என்ன செய்யறோம், விலையை அப்ளை பண்றோம். அது லாஸ்ட் பேரா இருந்தா என்ன செய்யறோம் பிள்ளைகள், லாஸ்ட் பேரா இருக்குமெண்டா, லாஸ்ட் பேரா இருக்குமெண்டா, லாஸ்ட் பேரா விலையா இருக்குமெண்டா கணியம். அந்த கணியம் லாஸ்ட் பேருக்கு யாரை செய்யறோம், அடியாண்ட, அப்ப கியூஓ, ரைட்? அதே மாதிரி லாஸ்ட் பேரோட குவான்டிட்டி இருக்குமெண்டா அதையும் நாங்க யாருக்கு நிறையிடணும், லாஸ்ட் பேர்ல விலைய. அப்ப அங்க தரப்பட்டாண்டா அடியாண்டா, லாஸ்ட் பேர் எதை கன்சிடர் பண்ற, அடியாண்டா, அப்ப பிஓ. பாஷைக்கு வந்தீங்கன்னா பாஷை யாரை கன்சிடர் பண்ற, நடைமுறையாண்டு அல்ல தரப்பட்ட ஆண்டு. பிரைஸ் இண்டெக்ஸ் பி என்ன, பிஓ. பிரைஸ் இண்டெக்ஸ் யாரை நாங்க வெளியிடணும், நிறையிடணும், சாரி, கணியத்தை. பாஷை யாரை கருத்தில் எடுக்கிற, நடைமுறையாண்டு அல்ல தரப்பட்ட ஆண்டு, அப்ப கியூ என்னோவா கியூ. கணியத்து பாத்தீங்கன்னா மாறி வரும், பிஎன்ஓவை பிஎன். இங்க கவனமா இருக்கணும், எல்லாமே சிக்மா. காரணம் பொருட்கூட்டம், ஒரு பொருள் கூட்டம் இல்ல, அதாவது ஒரு பொருளுக்கு இல்ல, ஒரு கூட்டம். ஒரு பொருள்னா டிரெக்டா பிஎன்ஓவா பிஓ, கியூஎன்ஓவா கியூஓ, வேலை முடிச்சு. ஆனா இது பொருட்கூட்டம், நாங்க கண்டிப்பா என்ன செய்யணுமா, ரைட்ட சராசரி எதை பெருக்கணுமா, ஒரு வெயிட்ட கொடுக்கணுமா. சரியா? அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. ரைட், இதுல இன்னொரு உதாரணம் தந்திருக்கு, நாங்க அந்த உதாரணத்தையும் பார்ப்போம். நாங்க இப்ப செய்தது ரெண்டாவது உதாரணம் தான் செய்தாங்க பிள்ளைகள். நாங்க முதலாவது உதாரணத்தை பார்ப்போம். சரியா? ரெண்டாவது உதாரணம் தான் செய்தாங்க, முதலாவது உதாரணத்தை பார்ப்போம். ரெண்டாவது உதாரணம் வந்து முதலாவது உதாரணத்தை பாருங்க. அதே மாதிரி 2008ம் 2010ஆம் இடமும் தந்திருக்கு. இங்க டிரெக்டாவே விலையும் தந்திருக்குது, எங்களுக்கு தொகையும் தரப்பட்டிருக்கு. சரியா? இப்ப கேள்வி பாருங்க. பொருள் 2008ஆம் வருடம், 2009ஆம் வருடம், ABCD. விலையை பாருங்க, 20, 50, 40, 20. தொகை வந்து 8, 10, 15, 20. விலை 40, 60, 50, 20. தொகை 6, 5, 10, 5. 2008ஆம் ஆண்டை அடியாண்டாக கொண்டு 2009ஆம் ஆண்டுக்கான பின்வரும் சுட்டன்களை கணிப்பிடுக. லாஸ்ட் பேர் விலை சுட்டன், லாஸ்ட் பேர் கணிய சுட்டன், பாஷை விலை சுட்டன், பாஷை கணிய சுட்டன். சரிதானே? இதையும் செய்வோம். ரெண்டாவது கேள்வியை பாருங்க, எப்படி வருதுன்னா, இது உதாரணம் உண்டு, உதாரணம் 2 ஏற்கனவே செய்துட்டோம், உதாரணம் உண்ட பார்ப்போம். இருபது 50 ரைட். ஓகே, உதாரணம் உண்ட பாருங்க பிள்ளைகள். அப்போ செய்த மாதிரியே திருப்பி செய்வோம் பிள்ளைகள். அப்போ செய்த அதே ஃபார்மேட்ல செய்வோம். பொருள் ABCD, விலையும் தொகையும் தரப்பட்டிருக்குது 2008ஆம் ஆண்டுக்கு. அப்ப 2008ஆம் ஆண்டு நீங்க அடியாண்டாவ செய்தீங்கன்னா கண்டிப்பா விலை என்னது, பிஓவா கியூஓவா, அல்லது பிஎன்னா கியூஎன்னா பிஓ, ரைட்?
அப்ப 2008ஆம் ஆண்டுக்கு தரப்பட்ட கணியமும் QO. ரைட். சோ PO எவ்வளவு தரப்பட்டிருக்குது? 20, 50, 40, 20. QO இந்த தொகை தான் தரப்பட்டிருக்கு, பிரச்சனை இல்ல. இதுக்கு முதல் கணக்குல செலவு தரப்பட்டது, கவனமா இருக்கணும். அதில் நாங்கள் குவான்டிட்டி தொகையை காண்றாங்க இல்லையா? தொகை தரப்பட்ட பிரச்சனை இல்ல. அவ்வளவு 8, 10, 15, 20. ரெண்டாயிரத்தி 20ஆம் ஆண்டு பாருங்க. 2009 பாருங்க, நடைமுறை வருடம் இல்லையா? அப்ப PN QN தரப்பட்டிருக்குது. PN 40, 60, 50, 20. தொகை QN இல்லையா? தரப்பட்ட ஆண்டு ரைட் சொல்லப்பட்டிருக்கு 6, 5, 10, 5. கேட்ட கேள்வி லாஸ்ட் பேஸ் பிரைஸ் இண்டெக்ஸ், லாஸ்ட் பேஸ் குவான்டிட்டி இண்டெக்ஸ், purchase price index, purchase quantity index. சரியா? ரைட். முதலாவது பாப்போம். லாஸ்ட் பேர் பிரைஸ் இண்டெக்ஸ் தேவை. லாஸ்ட் பேர் பிரைஸ் இண்டெக்ஸ் தேவை. லாஸ்ட் பேர் பிரைஸ் இண்டெக்ஸ் எப்படி பாப்போம்? ஈக்குவேஷன் என்ன? PN over PO அடியாண்ட கருத்தில் எடுப்போம். அப்ப இது விலை, கணியத்தை நிறைய போடுவோம். சோ முதலாவது காண வேண்டிய விஷயம் PNQO. சோ PNQO 320, 600, 750, 400. ரைட். இதை கூட்டினீங்கண்டா 0, 7, 9, 16, 4, 20, 2070. அடுத்த எங்களுக்கு தேவையான விஷயம் POQO. POQO 160, 500, 600, 14, அடுத்தது 400 கூட்டினீங்கண்டா 1100, 1600, 1760. 1760. ரைட். அடுத்தது பாருங்க, இது வந்து பிள்ளைகள் 1660. 1000, 1660. சரியா? ரைட். சோ ரெண்டு எடுத்துட்டோம். PNQN PNQON POQO. சோ அப்ளை பண்ணுவோம். 2070 இதன் கீழ் 1660 600. சரியா? இத சுருக்கிங்க, உங்களுக்கு ஆன்சர் வரும் 124.7 வீதம். சரியா பிள்ளைகள்? அவ்வளவு வருது 124.7. So purchase price index 124.7. Sorry, last pairs price index. அடுத்தது last pair quantity index பாப்போம். QN over QO into PO அடியாண்டு பிரைஸ் இறங்குறோம் 100 சிக்மா. சோ முதலாவது எங்களுக்கு தேவை QNPO. QNPO தெரியும். சோ QNPO வேணும். QNPO சோ 120, 50, 250, 40, 10, 400, 20, 100 கூட்டினீங்கண்டா 500, 400, 900.
அடுத்து எங்களுக்கு தேவை QOPU. QOPU 160, 500, 600, 400. சோ QOPU நாங்க திருப்பி எடுக்கணுமா? தேவையில்லை. காரணம் QOPU ஏற்கனவே எடுத்தாச்சு. ரைட். சோ திரும்ப நாங்க இதை எடுக்க தேவையில்லை. எவ்வளவு? 1660. சோ QNPO 900, அதன் கீழ் 1660. ஆன்சர் வருது உங்களுக்கு 64.5 வீதம். 64.5. சோ லாஸ்ட் பேரோட பிரைஸும் கண்டுபிடிச்சாச்சு, லாஸ்ட் பேரோட குவான்டிட்டியும் கண்டுபிடிச்சாச்சு. சரியா? சோ அடுத்தது பார்ப்போம் பாஷேண்ட பிரைஸ், பாஷேண்ட குவான்டிட்டி. சோ பாஷேஸ் பிரைஸ் இண்டெக்ஸை பார்த்தோம்னா சமன்பாட்டுல மாற்றம் இல்ல, PNO ஆனா இது அடியாண்டு இல்ல, நடைமுறை ஆண்டதான் கருத்தில் எடுப்பார். சோ புறம் கணியத்தின் நடைமுறை ஆண்டு. ரைட். சோ QN over QN 100 கூட்டம் சிக்மா. சோ PN QN வேணும் எங்களுக்கு. முதலாவது வேணும் PN QN எங்களுக்கு எடுக்கல. சோ கண்டிப்பா காணணும் PN QN. PN QN எடுத்தீங்கன்னா 46, 240, 60 300, 50 500, 20 100. சோ இதை கூட்டினீங்கன்னா 600, 900, 1140. அடுத்தது உங்களுக்கு வேணும் PNQN கண்டுபிடிச்சாச்சு, POQN வேணும். சோ POQN ஏற்கனவே எடுத்தாச்சு, QNPO இருக்குது. அப்ப 1140 கீழ் 900 தர 100, 1140 கீழ் 900 தர 100. ரைட். இந்த இருக்கு PNQN, இந்த இருக்கு QNPO அல்லது POQN. சரிதான வழியா? PNQN POQN ரெண்டும் இருக்கு. 1140 கீழ் 900 தர 100. சோ உங்களுக்கு அதை சுருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வருது 125.2. சரியா? 125.2. 1340 வருது. 240, 300, 500. ஆறு 5 10 15. 6 5 15 தான் இருக்கு இல்லையா? 6 5 10 15 இல்லையா? இது 15 தரப்பட்டிருக்கு. கவனமா இருக்கணும். இது 15. இது 15. சோ அப்படி என்றா QNPU இது 15 பிள்ளைகள். சோ QNPO ரெண்டும் மாறும், இதுக்கும் மாறும், இதுக்கும் மாறும். QNPO மேல எடுத்துறாங்களா? எஸ். சோ இந்த டோட்டல் பாருங்க. முதல் QNPO பாருங்க, இது 300, இதுவும் 300. சரியா? சோ இது 1340 வர போகுது பிள்ளைகள். சின்ன ஒரு மாற்றம் வருது அதுல. இது 1340 வேற கூட்டிங்கன்னா 100, 400, 1100. சரிதானே? 1100 இல்ல 1070 இல்லையா? 120. எஸ், 1070. ரைட். சோ இதுக்கு முதல் பாத்தீங்கன்னா இதுலயே ஒரு சின்ன பிள்ளை நடந்திருக்குது. QNPO வந்து 1070, 1660 இல்ல 1070. ரைட்.
சுருக்கினீங்கன்னா 64 சரி. இப்ப அதே போல இங்க ஆன்சர் மாறுது. PNQN 1340 பிள்ளைகள், POQN 1070. கால்குலேஷன் எரர் ஆனது பெரிய விஷயம் இல்ல. எங்க கணக்குல 15 தரப்பட்டிருக்கு, நான் 5 எடுத்துச்சது நான் சரிதானே. 15க்கு மாத்தினபடியா அமௌண்ட்டுகள் மாறுது சரியா. 1340க்கு 1070 தர 100 ரைட். சோ 1340 1070 தர 100 எவ்வளவு வருது ஆன்சர்? 125.2 வீதம். ரைட். அடுத்தது பாருங்க. பாசை என்ன? குவாண்டிட்டி இண்டெக்ஸ். அது என்ன பார்க்கணும்? பாஷேஸ் குவாண்டிட்டி இண்டெக்ஸ். சோ பாஷேஸ் குவாண்டிட்டி இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி வரும்? குவாண்டிட்டி என்னபடியா? QN over QO. பாஷே நடைமுறை ஆண்டு அல்ல தரப்பட்ட ஆண்டு. இது QN கணியம். அப்ப விலையை நாங்க நிறைய பைட்டா போடணும். PN over PN into 100 சிக்மா கூட்டம் சரியா. சோ QN PN ஏற்கனவே கண்டுட்டோம் 1340. QOPN கண்டிருக்கிறோமா? QOPN அது கண்டுட்டோம். QOPN இருக்குது, PNQN இருக்குது பாருங்க. PNQN QOPN. சோ 1340 கீழ் 2070. 1340 கீழ் 2070 தர. சோ 1340 கீழ் 2070 தர 100 பாத்தீங்கன்னா ஆன்சர் வருது 64.7 வீதம். சோ இது லாஸ்ட் பேர் இந்த பிரைஸ் இண்டெக்ஸ், குவாண்டிட்டி இண்டெக்ஸ். பாஷே இந்த பிரைஸ் இண்டெக்ஸ், குவாண்டிட்டி இண்டெக்ஸ் சரியா. ரைட். தொடர்ந்து பாருங்க அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கண்டு. சோ உதாரணம் ஒன்று இப்ப பாத்துறாங்க. இதுக்கு முதல் உதாரணம் 2 பாத்துறாங்க பிள்ளைகள் சரிதானே. ஓகே, அடுத்த ஒரு விஷயத்தை கவனிங்க. சோ ஒரு சுட்டர் ஒன்றை நாங்க தயாரிக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்னென்னதை பார்ப்போம். ரைட். சோ ஒரு இண்டெக்ஸ் நம்பரை நாங்க தயாரிக்க போறோம்டா நாங்க கவனத்தில் எடுக்க வேண்டிய விடயங்கள். ரைட். குறிப்பிட்ட சுட்டன் தயாரித்தலின் பிரதான நோக்கங்களை அடையாளம் காணணும் சரியா. அதாவது நாங்க ஒரு சுட்டனை தயாரிக்க போறோம்டா அதுல நோக்கங்கள் நாங்க அடையாளம் காணணும். இப்ப உதாரணமா இப்ப லாஸ்ட் பேர்ல நாங்க ஒரு சுட்டன் தயாரிக்க போறோம், நாங்கள் என்ன செய்தோம்? தேவையான தரவுகளை மாத்திரம் கண்டுபிடிச்சோமா இல்லையா பிள்ளைகள்? அது மாதிரி பாஷை நோக்கத்தையும் பார்த்தோம். அதாவது என்ன நோக்கம்? அடியாண்டு எடுக்கிறதா, நடைமுறை ஆண்டு எடுக்கிறதா, அல்ல தரப்பட்ட ஆண்டு எடுக்கிறதா. சோ ஒரு குறிப்பிட்ட சுட்டனை நீங்க தயாரிக்க எப்பயுமே என்னதை கவனத்தில் எடுக்கணுமா? பிரதான நோக்கங்களை நீங்க அடையாளம் காண வேண்டும் சரியா. 2வது, பொருளாதார தளம்பல்கள் குறைவான ஆண்டு ஒன்றை அடியாண்டாக தெரிய வேண்டும். சும்மா அந்த அடியாண்டு வந்து நாங்க நினைச்ச மாதிரி எடுக்கலாது. அடியாண்டு ஒரு ஸ்டேபிளான ஆண்டா இருக்கணும் இல்லையா. அதாவது பொருளாதார தளம்பல்கள் குறைவான ஆண்டா இருக்கக்கூடாது. உதாரணமா 2020 நாங்க எடுக்கலாமா? 2020 எந்த ஒரு நாடுமே 2020 ஒரு அடியாண்டா எடுத்து சுட்டன் எடுக்காது. காரணம் பொருளாதார வீழ்ச்சி, அங்க தளம்பல்கள் இருக்கும். சோ அவர் 2020 ஒரு நேரம் பேஸ் இயரா எடுத்து சரியான சுட்டனவையால கணிப்பிட முடியாது சரியா. அதாவது தளம்பல் இல்லாம இருக்கிற ஒரு ஆண்டத்தானவை எடுத்து பொருத்தமான பண்ட தொகுதியை தெரிவு செய்ய வேண்டுமாம். அதாவது இப்ப சுட்டன் செய்யறா சில பண்ட தொகுதியை நாங்க அதுக்குள்ள கருத்துல எடுக்க வேண்டியிருக்கும். இந்த எக்கனாமிக்ஸ்ல இதுல படிச்சிருப்பீங்க. ஒரு பொருத்தமா என்னென்ன பண்ட தொகுதியை உள்ளடக்குவோம் சொன்னா நீங்க அக்கௌண்ட்ல படிச்சிருப்பீங்க சரியா. சரியான நிறையிடல் தீர்மானத்தை மேற்கொள்ளணும். எஸ், வெயிட் நாங்க சரியா கொடுக்கணும். அதான் இப்ப நாங்க பார்த்தோம். எளிய, அதாவது ஒரு பொருளை பொறுத்தவரை எங்களுக்கு பிரச்சனை வரையில
கூட்டமா ஒரு பொருளை எடுத்து செய்ய போறோம்டா, கூட்டமா பொருள்களை எடுத்து நாங்க சுத்தனா பார்க்க போறோம்டா, அங்க சரியான நிறைய நாங்க கொடுக்கணும், சரியான நிறையிடல் நாங்க கொடுக்கணும். உதாரணமா பாஷேன்ற பிரைஸ் இண்டெக்ஸுக்கு பாத்தீங்கன்னா நாங்கள் எவரை நாங்க நிறைய கொடுத்தோம், கணியத்தை கொடுத்தோம். அந்த கணியத்தையும் யாரை கொடுத்தோம், அடியாண்டையா தரப்பட்ட தரப்பட்ட ஆண்டா நடைமுறை ஆண்டை கொடுத்தோம். சோ அந்த டிசிஷனை நீங்க சரியா எடுக்கணும். மாறி கொடுத்தீங்கன்னா சரியான முடிவு நீங்க எடுக்கலாம். ஆன்சர் வரும். இப்ப நீங்க பாஷைக்கு அடியாண்ட கொடுத்தெடுத்தா ஆன்சர் வரும். சமன்பாடு பாஷையான சமன்பாடு போட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வரும். ஆனா தீர்மானம் எடுக்கிறதாங்க யோசனை எல்லாம் போயிடுச்சு. சரியான நிறையிடல் தீர்மானத்தை நீங்க மேற்கொண்டதான் சரியான தீர்மானத்தை நீங்க அங்க மேற்கொள்ள. நியாயமான முறையில் தெரிவு செய்த பண்ட தொகுதியை விலையிட வேண்டுமாம். இப்ப நீங்க பொருத்தமான பண்ட தொகுதியை தெரிவு செய்யணும், நீங்க ஏற்கனவே படிச்சிட்டீங்க. மேல சொன்னா நீங்க எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. ஒரு சுட்டனோடு கேட்க என்னென்ன பண்டத்தை நீங்க கருத்துல எடுக்கணும். அதே மாதிரி நியாயமான முறையில் தெரிவு செய்த பண்டத்தை தான் எடுக்கணும். சும்மா நீங்க நினைச்ச மாதிரியும் பண்ட தொகுதி எடுக்கிறாது. நியாயமான முறையில அங்க அக்செப்ட் பண்ணக்கூடிய ரீதியில இருக்கிற பண்ட தொகுதியை நீங்க என்ன செய்யணும் பிள்ளைகள், தெரிவு செய்ய வேணும். ரைட், பண்ட தொகுதி நீங்கள் பணையம் சீனியா பிறப்பையும் எடுக்கிறார் சொல்ற விளங்குதா. நியாயமான முறையில் உங்களுக்கு தேவையானதை நியாயமான முறையில என்ன செய்திருக்கணும், தெரிவு செய்துதான் அந்த பண்ட தொகுதியை வெளியிடும். பொருத்தமான சராசரி பெறுமதிகளை உபயோகிக்க வேண்டும். எஸ், உங்களுக்கு எது அங்க சராசரியை கணிப்பிட இலகுவா இருக்கணும், இது நாங்க அதை நாங்க எடுக்கிறாது. அதாவது அதுக்குரியதை சரியானதை நாங்க எடுத்தா அந்த சராசரியில கணிப்பிடணும். இதுல செய்யறா ஈஸி தான், நாங்க அது நாங்க சராசரி பெறுமதி எடுக்கிறோம். நாங்க இதை எடுக்கணுமா, பொருத்தமான சராசரி பெறுமதி என்று சொல்றது அந்த சிச்சுவேஷனுக்கு அல்லது அந்த சந்தர்ப்பத்துல அல்லது அந்த நோக்கத்துக்கு எது சரியா இருக்கோ அதைத்தான் நாங்க எடுத்து பெறுமதிகளை உபயோகிக்கணுமா, அந்த சராசரி பெறுமதிகளை நாங்க எடுத்து உபயோகிக்கணும். சரியான முறையில் சுட்டன் சூத்திரத்தை உருவாக்க வேண்டும். நாங்க சுட்டன் சூத்திரத்தை சரியான முறையில உருவாக்கணும். இப்ப உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நாங்க எளிய 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 முறைக்கு ஒரு சுட்டன் எடுத்தோம். அதே போல பொருள் கூட்டத்துக்கு ஒரு சுட்டன் எடுத்தோம். இப்ப எளிய முறைக்கு கொண்டே நாங்க பாசியை அப்ளை பண்ணி செய்யலாமோ, செய்யலாம். சரிதானே, அதான் நீங்க சொல்லப்படுது. நியாயமான முறையில எங்களுக்கு எது தேவையோ அதைத்தான் நாங்க என்ன செய்யணுமா பிள்ளைகள், சரியான சுட்டனா நாங்க எடுக்கணும் சொல்லப்பட்டிருக்கு. சரியா, ரைட். சரிதானே. சோ அதுல 7 விதமான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கத்திரிக்கை பாருங்க. சுட்டன் ஒன்றை தயாரிக்கும் போது நீங்க கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள், குறிப்பிட்ட சுட்டன் சேகரித்தலின் பிரதான நோக்கங்கள் அடையாளம் காண வேணும். பொருளாதார தளம்பல்கள் குறைவான ஆண்டொன்றை நீங்க அடியாண்டா தெரியக்கூடாது. இதை எப்பயுமே மைண்ட்ல வச்சிருக்கோம். 2020 யாருமே இருக்க மாட்டாங்க. சரிதானே, 2020 யாருமே ஒரு சிறந்த ஆண்டா எடுத்து ஒரு சுட்டனுக்குரிய பேசியரா எடுக்க மாட்டாங்க. காரணம் பொருளாதார தளம்புகள் நிறைஞ்ச ஆண்டு. பொருத்தமான பண்ட தொகுதியை தெரிவு செய்வாங்க. எஸ், சரியான நிறைவு தீர்மானத்தை மேற்கொள்ளுவாங்க. தெரிவு செய்த பண்ட தொகுதி நியாயமான முறையில தெரிவு செய்தா இருக்கணும். பொருத்தமான சராசரி பெறுமதியை உபயோகிக்க வேண்டும். சரியான முறையில் சுட்டன் சூத்திரத்தை உருவாக்க வேண்டும். சுட்டன்ல ஒரு கேள்வி வருதுண்டா அதிகமாக சுட்டன் ஒன்றை தயாரிக்கும் போது கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்களை கேட்பாங்க. இதுல ஒரு 5 விஷயமாவது உங்களுக்கு தெரியும், அதான் முக்கியம். சரியா, ரைட். சோ அங்கால கணக்குகள் தரப்பட்டிருக்கு. கணக்குகளை செய்வோம். ஒரு 2-3 கணக்கு செய்தோம்னா சுட்டனை நாங்கள் நிறைவு செய்யலாம். சரியா, இதுல நான் 7 கணக்கு தந்திருக்கிறேன், செய்து பாருங்க. ரைட். சோ எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கணக்கு தான். ஆனா பிராக்டிஸுக்கான 2-3 கணக்கு செய்வோம். அதோட இந்த பாடத்தை நாங்கள் நிறைவு செய்யலாம். சரிதானே, ரைட். பயிற்சி ஒன்றை பாருங்க. XYZ ஆகிய பொருட்கள் தொடர்பான 2008-2009 ஆண்டுக்கான விற்பனை விலை தொகை என்பன கீழே தரப்பட்டுள்ளன. XYZ 3 பொருள். ரைட், விலை தொகை கேட்ட கேள்வி பாருங்க. மேற்படி தரவுகளை பயன்படுத்தி 2008 ஆண்டிற்கு அடியாண்டாக கொண்டு 2009 ஆண்டுக்கான லாஸ்ட் பெயர், சுட்டன், பாசி சுட்டன் ஆகியவற்றை காணும். சரிதானே,
கேள்வியை பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பயிற்சி ஒன்றுல XYZ ஆகிய பொருட்கள் தொடர்பான 2008 2009 ஆண்டுக்கான விற்பனை நிலையம் தரப்பட்டிருக்கான் சரியா சோ அதே மாதிரி தான் போட போறோம் திருப்பியும் முதலாவது தரப்பட்டிருக்குது பொருள் XYZ சரியா ரைட் சோ 2008 2009 சோ 2008 எடுப்போம் அடியாண்ட எடுக்கட்டாம் அவனுக்கு கூடப்பட்டிருக்கு அடியாண்ட 2008 எடுக்கட்டாம் சரியா ரைட் சோ PO QO இது 2008 PN QN இது 2009 சோ PO பாத்தீங்கன்னா பிள்ளைகள் தரப்பட்டிருக்குது 10 15 20 QO 100 75 70 100 75 70 ரைட் 2009 ஆண்டு 2009 ஆண்டு பாருங்க PN எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கு 12 18 25 QN 125 75 60 ரைட் சோ கேட்ட கேள்வி லாஸ்ட் பேஸ் பிரைஸ் இண்டெக்ஸ் வளம போல சமன்பாடு போடுவோம் கண்டுபிடிப்போம் லாஸ்ட் பேஸ் பிரைஸ் இண்டெக்ஸ் PN over PO அடியாண்டு QO over QO into 100 sigma so PN QO வேணும் PO QO வேணும் PN QO 1200 75 தர 18 675 675 சரிதானே 675 20 PN QO PN QO 25 தர 70 1750 சரிதானே ஆயிரத்தி 350 1750 அடுத்தது POQO POQO 10 தர 100 1000 15 75 இது 1400 15 75 25 ஐயாயிரம் சரியா 25 ஐயாயிரம் 35 37 75 5 2 1125 சோ இதுல டோட்டல் எடுப்போம் எங்களுக்கு வேணும் சிக்மா இல்லையா மொத்தம் வேணும் 0 0 3 4 5 2 5 3 சோ PNQO 4300 3525 தர 100 சரி நீங்க ஆன்சர் வேற மாதிரி கூட லாஸ்ட் பேஸ் பிரைஸ் இண்டெக்ஸ் சரியா அடுத்த லாஸ்ட் பேஸ் குவாண்டிட்டி இண்டெக்ஸ் பாப்போம் QN over QO into அடியாண்டு so PO தர 100 சிக்மா சிக்மா மொத்தம் QN PO QO PN QO இல்ல so QN PO காணுவோம் QN PO QN PO 1250 1575 ஏற்கனவே கண்ட நாங்கள் 1575
1350. அடுத்தது QNPO 60/20 1200. QOPO வேணும். அடுத்ததுங்களுக்கு தேவை QOPO. ஸோ QOPO ஏற்கனவே கண்டுக்கலாம் 3525 இருக்கு எங்கள்கிட்ட, ரைட்? ஸோ இப்போ நாங்கள் காண வேண்டிய விஷயம் QNPO டோட்டல் வேணும் எங்களுக்கு, ரைட்? ஸோ 1000 3000 3600 3800, சரியா? 0 0, ரைட்? 3800, ரைட்? ஸோ QNPO எவ்வளவு விலைகள்? 3800. இதன் கீழ் QOPO எவ்வளவு? 3525. என்ன வேறு உங்களுக்கு? லாஸ்ட் பேஸ்ல குவான்டிட்டி இண்டெக்ஸ் வேணும், ரைட்? அடுத்தது பாஷே பாத்தீங்கன்னா பாஷேஸ் இந்த பிரைஸ் இண்டெக்ஸ் ஈக்குவல்ஸ் PN over PO into தரப்பட்ட ஆண்டு எடுக்க போறோம். சோ கணியத்தை குறிப்போம் QN over QN தர 100 சிக்மா சிக்மா PN QN எடுத்து வச்சிருக்கோமா? PN QN இல்ல. சோ PN QN காணணும். PN QN 12 தர 125. சோ 12 தர 125 எவ்வளவு பிள்ளைகள்? 12 60 6 மிச்சம் 12 24 30 3 மிச்சம் 1500, ரைட்? PN QN 18 தர 75. $1350. அடுத்தது PNQN, ரைட்? PNQN நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா பிள்ளைகள்? சோ PNQN எங்களுக்கு தேவையில்லை. PNQN எங்கள்ட்ட கிடக்கு இல்ல, அது PNQ தான் கிடக்கு இல்லையா? PNQN இல்ல எங்கள்ட்ட, ரைட்? ஓகே. சோ PNQN காணுங்க. அடுத்தது PN 25 தர 60 எவ்வளவு பிள்ளைகள்? 25 தர 60 1500, ரைட்? சோ இந்த ரோட்ல எடுத்தீங்கன்னா 3000 4350, ரைட்? சோ PNQN எவ்வளவு? 4350, சரியா? அதன் கீழ் POQN இந்த இருக்கு 3800. என்ன வரும்? பாஷேஸ் பிரைஸ் இண்டெக்ஸ் வரும். கடைசி எதை பார்ப்போம்? பாஷேஸ் குவான்டிட்டி இண்டெக்ஸ். பாஷேஸ் குவான்டிட்டி இண்டெக்ஸ். பாஷேஸ் குவான்டிட்டி இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா QN over QO into PN நடைமுறை ஆண்டு தர 100 சிக்மா சிக்மா, ரைட்? சோ QN PN எடுத்து வச்சிருக்கீங்க 4350. QOPN இந்த இருக்கு QOPN 4300. அப்ப 4350 கீழ் 4300. பாஷேஸ் குவான்டிட்டி இண்டெக்ஸ் வரும், சரியா? சோ பயிற்சி 1 செய்யப்பட்டிருக்குது. தொடர்ந்து பார்ப்போம் பயிற்சிகளை. பயிற்சி 2 பாருங்க. பயிற்சி 2 வீட்டு மனையால் ஒருவரால் கொள்வன செய்யப்பட்ட பொருட்கள் தொடர்பான தகவல்கள் கீழே தரப்பட்டிருக்கு, ரைட்? அந்த உதாரணம் தான். பொருள் அரிசி, இறைச்சி, மரக்கறிகள். விலையும் தொகையும் தரப்பட்டிருக்குது. 2008ஆம் ஆண்டை அடிப்படையாக கொண்டு 2009ஆம் ஆண்டுக்கான பின்வரும் சூத்திரங்களை கணிப்பிடுக. அதே மாதிரியான கேள்விதான் இங்கேயும் கேட்கப்பட்டிருக்கு, சரியா? மாற்றம் இல்லை, இது செய்யலாம் நீங்க. 3வது, பின்வரும் தரவுகளுக்கான லாஸ்பேர் விளைச்சுட்டன் பாசே, லாஸ்பேர் கணிய சுட்டன், பாசே கணிய சுட்டன், விளைச்சுட்டனை காணட்டாம்.
பொருள் அலகு தரப்பட்டிருக்குது, அடியாண்டு தரப்பட்ட ஆண்டு தரப்பட்டிருக்குது. ஸோ இங்க அடியாண்டு எதுன்னு சொல்லப்படையில, ஸோ கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும் அடியாண்டுன்றது ஒரு ஸ்டேபிளான ஆண்டு. ஸோ நீங்க கண்டிப்பா இதுல 2009ஆம் ஆண்டு தான் காண சொல்லியிருக்கு. ஸோ 2008ஆம் ஆண்டு நீங்க அடியாண்டு எடுத்து செய்யலாம். ஸோ அது உங்களுக்கு இஷ்யூ இல்லை. பின்வரும் தரவுகள் நமக்கு தரப்பட்டுள்ளன. எக்ஸ் ரைட் 2006, 2007, 2008, 2009 4 வருஷத்துக்கு தரப்பட்டிருக்கு. சரியா? பின்வரும் தரவுகளுமாக தரப்பட்டுள்ள 2006ஆம் ஆண்டை அடிப்படையாக கொண்டு லாஸ்ட் பேர் விளைச்சு. அப்ப 2007க்கு ஒருக்கா காணணும், 2008க்கு ஒருக்கா காணணும், 2009 காணும். எல்லாத்தையும் சேர்த்து காணலாமா? இல்ல. 2006 அடிப்படையா வச்சுக்கொண்டு 2007 காணணும், 2008 காணணும், 2006 அடிப்படையா வச்சு 2008 காணணும், 2006 அடிப்படையா வச்சு 2009 காணணும். இல்லையா? மூன்றுக்கும் நாங்க தனித்தனியே தான் இங்க என்ன செய்யணும், சுட்டன்கள் காண வேணும். கவனமா இருக்கணும். 2006, 2007 2 வருஷம் தரப்படையில 4 வருஷம் தரப்பட்டிருக்கு. அப்ப 2006 அடிப்படையா வச்சு 2007 காணணும். ரைட். 2006 அடிப்படையா வச்சு 2008 காணணும், 2006 அடிப்படையா வச்சுக்கொண்டு 2009 காணணும். ஆனா இங்க கேட்கப்பட்ட கேள்வியை கவனிக்கணும். லாஸ்ட் பேர் விளைச்சுட்டனை கேட்டிருக்கா, பிறகு லாஸ்ட் பேரின் பாஷையின் விளைச்சுட்டன், ரெண்டும் விளைச்சுட்டன் தான் கேட்கப்பட்டிருக்கு. ஆனா 2006 அடிப்படையா வச்சு 7க்கு 8க்கு 9க்கு தனித்தனியே காணும். ரைட். பின்வரும் அட்டவணை 2007, 8, 9 வருடங்களுக்கான ஏகம பிஆர்களின் பொருட்களின் விலை விற்பனை தொகை தொடர்பான தகவலை காட்டுகின்றது. 2007ஆம் ஆண்டு அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு வருடத்துக்குமான பாசையின் விலை சுட்டனை கணிப்பிட்டார். சரியா? ஒவ்வொரு வருடத்துக்கும். ஸோ நாங்கள் இந்த உதாரணத்தை செய்வோம். பயிற்சி 5 செய்வோம். ஸோ பயிற்சி 4 அதே மாதிரி கேள்வி அதை நீங்க செய்யலாம். மேல 3 வருஷத்துக்கு இருக்கு, இங்க 2 வயசு 2008க்கும் 2009க்கும் நாங்க காணணும். இல்லையா? காணும். பயிற்சி 6 என்னென்னு பாருங்க. பின்வரும் அட்டவணை 2001, 2009ஆம் ஆண்டுகளுக்கான 3 வெவ்வேறு பொருட்களுக்கான விலை கொள்வனத்தொகை சம்பந்தமான தகவலை காட்டுகின்றது. 2001ஆம் ஆண்டை அடிப்படையாக கொண்டு 2009 காணட்டாம். ஸோ இது நாங்கள் ஏற்கனவே செய்த மாதிரி கேள்வி. ஸோ இதுல இஷ்யூ இல்லை எங்களுக்கு. அதுல ஒரு சின்ன டைப்பிங் எரர் இருக்கு. 2009 வந்து பிள்ளைகள் பிஎன் கியூஎன் என்று வந்திருக்கணும், பிஓ வந்திருக்கு. சரியா? அதை மாத்திக்கொள்ளுங்க. பயிற்சி 7 பின்வரும் அட்டவணை 2000, 2009ஆம் ஆண்டுகளுக்கான 3 வெவ்வேறு பொருட்களுக்கான விலை கொள்வனவு தொகை சம்பந்தமான தகவலை காட்டுகின்றது. 2000 ஆண்டை அடிப்படையாக கொண்டு 2009ஆம் ஆண்டுக்கான லாஸ்ட் பேர் சுட்டன், பாசை கணிய சுட்டன். கேட்டதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், சமன்பாடை போட்டுட்டு என்ன செய்யணும், ரைட், அந்த சமன்பாட்டில இருந்து தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் நீங்க கணிப்பிடணும். சரிதானே? ரைட். ஸோ நான் இப்ப பயிற்சி 5 செய்து காட்டுறேன். பயிற்சி 5 செய்தா நீங்க பயிற்சி 4 செய்யலாம். ஏன்னா பயிற்சி 4 3 வருஷத்துக்கு கேட்கப்பட்டிருக்கு. இது பயிற்சி 6, பயிற்சி 5 2 வருஷத்துக்கு கேட்கப்பட்டிருக்கு. ஒன்றை செய்து காட்டுறோம், நீங்க மெட்டதை செய்யுங்க. ஆனா கேட்கப்பட்டதுக்கு மட்டும் பயிற்சி 4ல லாஸ்ட் பேர் விளைச்சுட்டனும் பாசை விளைச்சுட்டனும் தான் கேட்டிருக்கு. பயிற்சி 5ல ஒவ்வொரு வருடத்துக்குமான பாசை விளைச்சுட்டனை மட்டும்தான் கேட்டிருக்கு. கேட்கப்பட்டதை தான் நாங்க செய்யணும். சரியோ? ஸோ இதுக்கு எங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன பிள்ளைகள், சமன்பாடு பாடமாக கூடாது. சமன்பாடு கணிய சுட்டம் கேட்டிருக்க இதுல கண்டிப்பா கியூஎன்ஓ கியூஓ போட்டு நாங்க டிசைட் பண்ணணும். பாசை அடியாண்டா நடைமுறையாண்டா இல்ல தரப்பட்டாண்டு நினைச்சிட்டு தர 100 மொத்தமனுடைய சிக்மா சிக்மா தகவலை போட்டோம்னா சரி. சரியா? ரைட். கேள்வியை பாருங்க. பயிற்சி 5 இல்லையா? ரைட். ஸோ பயிற்சி 5 பாருங்க பிள்ளைகள். 100 2 3 ரைட். ஓகே. பயிற்சி 5 பாருங்க. ஸோ இதை தரப்பட்ட தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன தரப்பட்டிருக்கு. பின்வரும் அட்டவணை 2007, 2008, 2009 வருடங்களுக்கான ஏகம பி பொருட்களின் விலை விற்பனை தொகை தொடர்பான தரவுகளை காட்டுகின்றது. 2007ஆம் ஆண்டு அடியான கொண்டு ஒவ்வொரு வருடத்துக்கான பாசை விலை சுற்றனை காண்க. ரைட். பொருள்
என்ன பொருள் தரப்பட்டிருக்கு? ரெண்டே ரெண்டு பொருள் தான் இங்க தரப்பட்டிருக்கு. ஏ பி, ரைட்? ஏபி என்ற ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான் இங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. ரைட். சோ முதலாவது பார்ப்போம் 2007. சோ 2007 அடிப்படையாக வச்சோம்னா எங்கட பிஓ வர்றான், எங்கட கிஓ வர்றான். ரைட். அடியாண்ட விட இருக்க சொல்லியிருக்கு. சோ பிஓ எவ்வளவு? சோ பிஓ பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது பிள்ளைகள்? 100, 120, கிஓ 2, 3. ரைட். அடுத்து என்ன சொல்லி இருக்குது? ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு. சோ நாங்க முதல் 2008ஆம் ஆண்டுக்குரிய பிஎன் கியூஎன் காணுவோம். ரைட். சோ தந்திருக்கிறோம் 120, 150, 4, 6. இது ரெண்டு விதமா செய்யலாம். நீங்கள் தனித்தனி பிரிச்சு செய்வோம், அது உங்களுக்கு ஈஸி, அல்லது கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. சரியா? இதை பேஸ் பண்ணி கொண்டு பார்த்தோம்டா கேட்ட கேள்வி பாசை என்ற கணிய சூட்டின காண சொல்லி இருக்குது. பாசை என்ற கணிய சூட்டினுக்கு என்ன ஈக்குவேஷன்? சிக்மா கியூஎன் ஓவர் சிக்மா கியூஓ இன்டு பிஎன் நடைமுறை ஆண்டு தர 100. இதானுங்கிற பாசைஸ் குவான்டிட்டி இண்டெக்ஸ் இல்லையா? கியூஎன் பிஎன் வேணும் எங்களுக்கு, கியூஓபிஎன் வேணும். QNPN நானூற்றி 900. QOPN 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 240, 450. ரைட். சோ டோட்டல் எடுங்கோ 1380, 690. சோ பாசஸ் குவாண்டிட்டி இண்டெக்ஸ் கேட்டிருக்குது. QNPN 1380, இதன் கீழ் 690 தர 100. இது 2007, 2008 அடிப்படையா வச்சுக்கணும். அடுத்ததை பார்ப்போம். 2008 சாரி 2007 தொடர்ந்து 2009க்கு என்ன மாதிரி வருது? அதே மாதிரி பொருள் ஏ பி, பிஓ கியூஓல மாற்றம் இல்ல, பிஓ கியூஓல மாற்றம் இல்ல, 100, 120, 2, 3. இது 2007 இல்லையா? ரைட். சோ நாங்க 2009 பார்ப்போம். பிஎன் கியூஎன் எவ்வளவு வருது? 145, 160. கியூஎன் எவ்வளவு வருது? 58. சமன்பாடு திருப்பியும் கணிய சொல்றதா கேட்டிருக்குது, எந்த மாற்றமும் இல்ல. பாசைஸ் குவாண்டிட்டி இண்டெக்ஸ் தான் கேட்டிருக்குது இல்லையா? ஈக்குவல்ஸ் QN over QO into PN into PN sigma sigma into 100 மொத்தம். சோ again உங்களுக்கு என்ன வேணும்? QN into PN வேணும். QN into PN எவ்வளவு பெருக்கிறீங்கடா? 725. ஆயிரத்தி 280. அடுத்தது வேணும் QOPN. QOPN வேணும் எங்களுக்கு இல்லையா? சோ QOPN பாத்தீங்கன்னா QOPN 2 தர 145, 290. QOPN 3 தர 160 எவ்வளவு? 480. ரைட். ரைட்.
ரைட் கண்டாச்சு. டோட்டல் எடுத்தோம்டா சரி. டோட்டல் என்ன 5 0 0 2005 கூட்டிங்கன்னா 0 7 770. ஸோ QNP எவ்வளவு வருது 2005 இல்லையா? QOPN வருது 770 தர. ஸோ வார ஆன்சர் தான் கூட பாஷைஸ் குவான்டிட்டி இண்டெக்ஸா இருக்கும். சரியா? இதே போல இன்னும் 2 கேள்வி அதுல கேட்கப்பட்டிருக்க நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா தெரியும் என்னென்ன இல்ல 3 கேள்வி கேட்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். 5 பயிற்சி 5 3 வருஷத்துக்கு கேட்கப்பட்டிருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முதல் உள்ள பயிற்சியை பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. பயிற்சி 4 எஸ் பின்வரும் தரவுகளமாக தரப்பட்டுள்ளனவா பயிற்சி 4ல 2006 2007 2008 2009. அப்ப நீங்க என்ன செய்யணும் 2006ஆம் ஆண்டை அடிப்படையாக கொண்டு நீங்க 2007 காணணும், 2008 காணணும், 2009 காணணும். ரைட் ஓகே. சோ அதுலயும் பாருங்க கேட்கப்பட்ட கேள்வி லாஸ்ட் பேஸ் விளைச்சுட்டன் பாசஸ் விளைச்சுட்டன். கேட்ட கேள்வி ஆன்சர் பண்ணுங்க. கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணக்குள்ள மிக முக்கியமா கவனமா இருக்கணும். சில லாஸ்ட் பேஸ் விளைச்சுட்டனும் பாசஸ் கணிய சுட்டனையும் கேட்பான். அப்ப நீங்க சரியான சமன்பாடுகளை போட்டாதான் என்ன செய்யலாம் கணிப்புடனுங்க இலகுவா செய்யலாம். நீங்க சமன்பாடை பிளவிட்டீங்கன்னா நீங்க அங்கால மூவ் பண்றது கஷ்டமா இருக்கும். சரியா? மூவ் பண்றது ஈஸி. அதாவது நீங்கள் எண்கணித ரீதியா எடுக்கிற முடிவுகள் பிழையா இருக்கும். திருப்பி சமன்பாடு எப்படி கண்டுபிடிக்கிற மட்டும் மறுக்கா சொல்றேன். வடிவா கவனிங்க. சுட்டன் கஷ்டம் இல்ல. அந்த சமன்பாடை மட்டும் கவனிச்சுக்கிட்டா வடிவா சரி. லாஸ்ட் ஸ்பேஸ் அதாவது எளிய பொருள் சுட்டனுக்கு பிரச்சனை இல்லை. அதாவது விலை சுட்டனண்டா என்ன செய்யறோம், விலைச்சார்பு சுட்டனா என்ன செய்யறோம், PNOவா PO தர 100 மாற்றம் இல்லை. கணிய சுட்டனண்டா Q1ஓவா QO தர 100. அதாவது தரப்பட்ட ஆண்டுங்கள் அடியாண்டு. அது விலையா இருக்கலாம் கணியமா இருக்கலாம். ஒரு பொருட்கூட்டம் ஒன்றுக்கு நீங்க பாக்க கவனமா இருக்கணும். நாங்க ஒரு நுரையிடப்பட்ட சராசரியை கொடுக்கணும். சோ இப்ப அதுக்குதான் 2 மெத்தட் இருக்கு. லாஸ்ட் பேர் பாஷே. லாஸ்ட் பேர் அடியாண்டு அடிப்படையாக செய்யறாரு. அடியாண்டு அடிப்படையை தான் நிறையிடுறார். அதை மைண்ட்ல வச்சிருக்கோம். அப்ப முன்னுக்கு வர போற நிறை எளிய விலைச்சுட்டன் சராசரி மாற போறையில அப்படியே PNO PO வருது தர. லாஸ்ட் பேர்களை மைண்ட்ல வச்சிருக்கோம் அடியாண்டு. அப்ப யார் நாங்க நிறையிடணும், விலைக்கு போய் விலையை நிறையிடலாமோ இல்ல, விலைக்கு நிறையிடையக்க நாங்க ஒரு மாறி வெட்டத இந்த கணியத்தை கணியம் அதாவது குவான்டிட்டி இல்லையா, குவான்டிட்டி தொகையைத்தான் நாங்க என்ன செய்யறோம் நிறைகிறோம். சரியா? கவனமா இருக்கணும். அடியாண்டு. அப்ப PNO PO இன்டு அடியாண்டு என்ன QO. அப்ப QOவை மேலேயும் QOல பெருக்கணும், கீழையும் QOல பெருக்கணும். தர 100. அடுத்து என்ன செய்ய யோசிக்கணும், சிக்மா வரணும். காரணம் இது பொருள் கூட்டம் மொத்தம். சிக்மா ஏன் பெறுது எல்லாத்தையும் படிச்சாச்சு, இவ்வளவு நாளும் படிச்சுட்டோம் இல்லையா? ரைட் மொத்தம். அதே போல லாஸ்ட் பேரண்ட பொருள் சுட்டனா லாஸ்ட் பேரண்ட கணிய சுட்டனா என்ன செய்வோம், குவான்டிட்டிக்கு என்ன செய்வோம், QNOவா QO மாற்றம் இல்ல தர அடியாண்டு விலை POஆல பெருக்குவோம், வெயிட்ட கொடுப்போம் தர 100 சிக்மா ஓவர் சிக்மா. அதே போல பாஷைக்கு வந்தீங்கன்னா பாஷை தரப்பட்ட அல்லது நடைமுறையானதான் அவர் கருத்தில் எடுக்கிறார். சோ PNO PO விலைச்சுட்டன் மாற்றம் இல்ல இன்டு QNOவா QO. காரணம் தரப்பட்ட ஆண்டு நிறையத்தான் நிறைய தர 100 மொத்தம் சிக்மா சிக்மா. அதே போல கணிய சுட்டன் பாத்தீங்கன்னா QNOவா QO மாற்றம் இல்ல தர நடைமுறையாண்ட விலை PNOவா PN தர 100 சிக்மா சிக்மா. சோ இதுல எந்த மாற்றமும் இல்ல. ரைட்? சோ சுட்டனோட பாடம் சிம்பிள். நான் தந்த क्वेश्चंस அவ்வளவு செய்யுங்க, ஈஸியா விளங்கும். பிராக்டிஸ் பண்ணுங்க. சுட்டன்ல பிரச்சனை இருந்தா கேளுங்க. சரியா? அடுத்த கிளாஸ் சந்திப்போம். ரைட், நன்றி.